வாங்க வாங்க மக்க வாங்க வாங்க நம்ம நாடகம் பார்க்க வாங்க வாங்க பழைய புதிய நாடகம் பார்க்க நாடக கலைக்கு பெருமை சேர்க்க மாயாகுளம் மாதவன் சேனல் இருக்கு நம்ம மாயாகுளம் மாதவன் சேனல் இருக்கு சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டே செவ்வானம் கடலினிலே கலந்திட கண்டே முட்டு விரிந்த மலரினிலே வந்து போயிட கண்டே மூங்கிலே காற்று வந்து மோதிட கண்டே சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டே பறந்து செல்ல நினைத்திருந்து இறக்கும் சிறகில் படகு வந்தே தழுவ வந்தே பறவை துணையில்லை பறந்து செல்ல நினைத்து விட்டே எனக்கும் சிறகில் படகு வந்தே தழுவ வந்தே பறவை துணையில்லை எடுத்து செல்ல மனமிருந்து வார்த்தை வரவில்லை என்னென்னவோ நினைவிருந்தும் நானும் விடவில்லை சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டே செவ்வானம் கடலினிலே கலந்திட கண்டே ஒரு பொழுது மலராக கொடியில் இருந்தேன் ஒரு தடவை தேன் குடித்து ஒரு பொழுது மலராக கொடியில் இருந்தேன் ஒரு தடவை தேன் குடித்து மடியில் விழுந்தேன் நான். இரவையே ஒருவையில் கண்ணம் சிவந்தேன் நான். இரவை தரும் சுகத்தினிலே கருணம் சிவந்தேரா சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டே செவ்வானம் கடலினிலே கலந்திட கண்டே முட்டு விரிந்த மலரினிலே வந்து போதிட கண்டே மூங்கிலே காற்று வந்து மோதிட கண்டே சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டே செவ்வானம் கடலினிலே கலந்திட கண்டே
நன்றி நன்றி நன்றி. கைத்தட்டி அன்புள்ளங்களுக்கு நன்றி. நீங்க பழைய பாட்டை ரசிக்கிறீங்கிறதுக்காக தான் பழைய பாட்டே பாடுறேன். அதனால என்னதான் பாடிக்கிட்டு இருந்தாலும் என் கணவர் இல்லாத இடம் எனக்கு வெறும் இடமா இருக்கும். ஏன்னா என் புருஷன் இருக்காரு. ஏயா அவர் இருந்தாதான் நான் இருக்க முடியும். இருந்தாலும் என் புருஷனி என்ன பார்த்தா இந்த ஊரு சேனமே ஊரு சனமே கண்ணு வைக்கும். அவர் வருவாரு பாருங்க. அடாடாடாடா என்னங்க என்னங்க வாங்க. பேர் சொல்லாத அன்பு உள்ளம் இந்த பாடலை பாராட்டி எனக்காக 100 ரூபாய் அன்பளிப்பளித்து பெருமை சேர்த்துள்ளார்கள். அன்பளிப்பளித்த அன்பு உள்ளத்திற்கு நன்றி நன்றி கலந்த வணக்கம். அழகு தமிழ் வாழும் அறிவாலயம், அழகு தமிழ் வாழும் அறிவாலயம் அறிவாலயம். அழகு தமிழ் வாழும் அறிவாலயம், நல் அறம்பொருள் தரும் இந்த குரலோவியம். அழகு தமிழ் வாழும் அறிவாலயம் அறிவாலயம். உழவன் மனம் போலே விளையும் நிலம் போலே, உழவன் மனம் போலே விளையும் மனம் போலே, உழவன் மனம் போலே விளையும் நிலம் போலே, உண்மையிலே மனித தன்மையிலே விளங்கும், உண்மையிலே மனித தன்மையினால் விளங்கும். அழகு தமிழ் வாழும் அறிவாலயம், நல் அறம்பொருள் தரும் இன்பம் குரலோவியோ. அழகு தமிழ் வாழும் அறிவாலயம் அறிவாலயம். அகர முதல் எழுத்தின் சிறப்போடு மக்கள் அரசியலை வகுக்கும் முறையோடு, அகர முதல் எழுத்தில் சிறப்போடு மக்கள் அரசியலை வளர்க்கும் பொருளோடு, அகர முதல் எழுத்தின் சிறப்போடு மக்கள் அரசியலை வகுக்கும் முறையோடு, மிக மிக உயர்வானே மிக மிக உயர்வான கருத்தோடு, மிக மிக உயர்வான கருத்தோடு, மிக மேன்மையான வாழ்வுக்கான உலகில் நேர்மையான வழி கண்டு நடந்திடும் அழகு தமிழ் வாழும் அறிவாலயம் எல்லாரும் பொருள் தரும் இன்பம் குரலோவியம். அழகு தமிழ் வாழும் அறிவாலயம் அறிவாலயம். ஷாபாஷ் ஷாபாஷ் ஷாபாஷ். நன்றி 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 நன்றி. ஏன்னா இது மாதிரி பக்கமேளங்கள், அதாவது இசைக்குழு இருந்தால் தான் நம்ம பாடுறதுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா நாங்கள் சங்கீத பரம்பரை. ஓஹோ, எப்படி சங்கீத பரம்பரை. அதனால தான் சங்கீதமாக உங்களை பாட வச்சு உங்களை வாசிக்க வச்சு நான் வேடிக்கை பார்க்குறேன். ஏதோ நீங்கள் வாச்சதுனால உங்களோட சேர்ந்து நானும் பேர் எடுத்துக்கிட்டேன். என்ன எல்லாத்துக்கும் கோயில் மடம் மாதிரி தலையாட்டுற
சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சங்கீத பரம்பரைனா எனக்குன்னு ஒரு குடும்பம் ஒன்று இருக்குது. என்ன பண்ண, சங்கீதத்தில் ஈடுபட்டு உக்காந்து தியாகராஜ பாதிவதர்கிட்ட பாகவதர்கிட்ட சங்கீதம் கத்துக்கிட்டவங்கலாம் நிறைய பேர் இருந்தாங்க. அதை பார்த்து சங்கீதம் நானும் கத்துக்கிட்டேன். என் பிள்ளைகளுக்கும் சங்கீதம் கத்து கொடுக்கலாம்னு எனக்கு ஒரு ஆசை. மூத்தது மோளை இளையது காலேம்பாங்க. எப்படி? மூத்தது மோளை இளையது காலேம்பாங்க. ஆனா என் வீட்டுல ஆம்பளை புள்ள தான் பொம்பளை புள்ள, பொம்பளை புள்ள தான் ஆம்பளை புள்ள. எப்படி நீங்களாம் நினைப்பீங்க தைரியத்துல தான் இருக்குமோ பொம்பளை புள்ள ஆம்பளை புள்ள தைரியத்துல, ஆம்பளை புள்ள பொம்பளை புள்ள மாதிரி வைக்கப்படு. அப்படி கிடையாது. மூத்தது மோளைன்னு சொன்ன பார்த்தீங்களா, என் புள்ள முத புள்ள ஆம்பளை புள்ள லூசு. அப்புறம் சொல்றேன் என்னமோ பேர் என்ன தெரியுமா? அழகு சுந்தரம். ஏன்னா குழந்தை பிறந்த உடனே என் மனைவியை போலவே நல்ல நிறம், என்ன மாதிரியே முகச்சாடையில பிறந்ததுனால அந்த பிள்ளைக்கு நான் அழகு சுந்தரம்னு பேர் வச்சேன். அப்புறம் ஓகவா நக்கல் பண்ற மாதிரி தெரியுது. ஆனா புள்ள அழகாத்தான் இருந்தா போக போக எதை பார்த்தான்னு தெரியல, முகம் தேவாங்க மாதிரி ஆயிடுச்சு. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ரெண்டாவது புள்ள இருக்கு பாருங்க, படிப்புல சிறந்த பொண்ணு. உண்மையுமே சொல்றேன், நேத்து தான் என் புள்ள பட்டம் வாங்கியிருக்கு. என்ன பட்டம்? நேத்து என் புள்ள பட்டம் வாங்கியிருக்குங்க. என்ன பட்டம்? பிஏ பட்டம் வாங்கியிருக்கு. ஆமா, பட்டதாரின்னு எங்க குடும்பத்துல முதல் பட்டதாரி அப்படின்னு பட்டம் வாங்கியிருக்கு. பேரு யாரு? சாருமதி. ஆமா, அழகான படிப்பு. படிப்புல மட்டுமில்ல அறிவுலையும் சிறந்தவள். என் மக பார்க்கறதுக்கு என் பொண்டாட்டி மாதிரியும் இல்லை, என்ன மாதிரியும் இல்லை, விலட்சணமான புள்ள. நம்ம எள்ளுனா அது எண்ணெயா நிற்கும், அப்படி ஒரு அறிவு. அது பொம்பளை புள்ள. ஆனா என் மனைவி இருக்கிறா பாரு, சும்மா சொல்லக்கூடாது, பக்குவமானவ. பால் கொண்டுக்கிட்டு வானா போதும், அதை கொதிக்க வச்சு அழகா கொண்டாந்து கொடுப்பா. முதலிரவுல என்னைக்கு பார்த்தனோ அதே மாதிரி அப்படியே இருக்கா, பொச்சு குலையாம அப்படியே இருக்கிறா. அவதான் என் மனைவி. நீ ஏன்டா பேய் படம் பார்த்துக்கிட்டே இருக்கிற? அடியே கோமலம், எப்ப புருஷன் கூப்பிடுவாரு இதுதான் பார்த்துக்கிட்டு. இதுதான் சங்கீத பரம்பரை சொன்ன பாத்தீங்களா? சொல்றதே ஒரு சங்கீதமா. நம்மள பார்த்து இந்த ஊரு சனமே புருஷனும் பொண்டாட்டியும் பிள்ளையும் குட்டியுமா இப்படி சங்கீதத்துல பொழக்குறாங்களேன்னு. இல்ல சங்கீதம்னா ஆமா அப்படின்னு சொல்றதே ஒரு சங்கீதம் தானே. பேச்சா இருக்கட்டும். பொம்பளை பிள்ளை இருக்கு பாத்தீங்களா, பொம்பளை பிள்ளை வளர்த்து வச்சிருக்கீங்களே. ஒரு பாத்திரம் விளக்குனா பாத்திரம் விளக்குதா, ஒரு துணி தவனா துணி துவைக்குதா, ஒரு வீடு தொடனா துடைக்குதா. பொம்பளை பிள்ளை எப்படி வளர்க்கணுமோ அப்படி வளர்க்கணும். இரு பொம்பளை புள்ள வீடு துடைக்குதா பாத்திரங்களா? அதுக்காக நம்ம இவ்வளவு தூரம் படிக்க வச்சிருக்கோம். என்னத்த நாளைக்கு இன்னொரு வீடு படிப்பு படிக்க வச்சிருக்கோம். பட்ட படிப்பு படிச்சு புள்ள வீடு கூட்டுறதுக்காண்டியா பாத்திரம் விளக்குறதுக்காண்டியா? நாளைக்கு கட்டி கொடுத்தோம்னா அங்க போனது மாப்பிள்ளை என்னைய கூப்பிடுவான். அப்படி சொல்லாத. எதுக்கு சரி? உன்னை எதுக்கு கூப்பிடுறான்? ஏன் அதுக்கு இல்ல, என்ன பொண்ணு பெத்து வச்சிருக்க, ஒரு வேளை பொழக்க மாட்டேங்குது, மாமா பொழக்கலாம் மாமியார் பொழந்துக்கா. ஒன்னு சொல்றேன் நல்லா கேளு. என் பிள்ளைக்கு மாப்பிள்ளை பார்க்கணும்னா வீட்டோட மாப்பிள்ளையா பாத்துறணும். அது இருக்கட்டும். வீட்டோட மாப்பிள்ளையா பாத்துட்டா, வீட்டோட மாப்பிள்ளையா பாத்துட்டா அந்த குடும்பம் பூரா இங்க வந்துரும். செலவு யாரு பாக்குறது? செலவுகள் வேற. என் பிள்ளைய அச்சு கொலையாம அப்படியே பாத்துக்கிட்டு இருக்கணும். ஆமா, உங்க பிள்ளைய அச்சு கொலையாம பாருங்க. பொம்பளை பிள்ளை பிறந்தா தான் அந்த குடும்பத்துக்கே விமர்சனம். நான் பெத்து வச்சிருக்கேன் என் செல்லம் அழகு சுந்தரம். அடி ஆத்தி ஆத்தாடி, அந்த புள்ள புடுக்கு பாத்துக்கிட்டே இருக்கலாம். அந்த புள்ள பிறந்துச்சு என் குடும்பத்துல தருத்திரம் வந்துச்சு. ஏங்க இப்படி பேசுறீங்க? புள்ளையா அது புள்ள? நாளைக்கு நம்ம செத்துட்டா கொல்லி வைக்கிற புள்ள. நீ குழந்தை பிறக்கிறதுக்கு உன்னை ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போன பத்தியா? அப்ப ஏதோ தேவாங்க கொஞ்சம் மோத்துல முழிச்சிட்டு போல இருக்கு. பாருங்க, இனிமே சொல்லிட்டேன், என் புள்ளைய ஊரு உலகம் தான் தப்பா பேசுது. பெத்த வயிறு பத்திக்கிட்டு எரியுது. வயிறு மேல சொல்லாதீங்க. வயிறு மேல இருக்குது. அது வயிறு இல்ல வேற. சரி, அது போட்டும். குடும்பம் நடத்துற உங்களுக்கு தெரியல. புள்ளையில விடுறி. நீ என்ன அப்படியே இருக்கிற? நான் உன்னை பொண்ணு பார்க்க வந்ததுல இருந்து இன்னும் அந்த அழகு மாறவே இல்லையடி. உண்மையிலுமே சொல்றேன். என்னங்க? உன்னை பார்க்கும்போது சும்மா இருங்க, இன்னும் 2 புள்ள அறிவான புள்ளையில பெத்துக்கலாம் போல தோணும். ஐயோ, ஏய் ஏய் வெக்கப்பட. சீ,
2 பிள்ளைகளை பெற்றதுக்கு அப்புறமும் இன்னும் உனக்கு கூச்சம் இருக்கிறது? அதுக்கு என்ன பண்றது, செய்க அப்படி செய்யலாம் சரிதான். ஏதோ வந்துச்சு போச்சுன்னு முடிச்சிட்டு போயிடும். அது இல்லங்க, எப்பயாச்சும் செஞ்சோம்னா கூச்சம் வரதா செய்யும். செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா கூச்சம் வரும். உன்னை பார்க்க எப்படி இருக்கு தெரியுமா? அப்படி இருக்கா? ஆமா, பார்க்க எப்படி தெரியுமா இருக்கு? எப்படி இருக்கு? மிருதங்கார் குருகுருன்னு பாக்குறாரு. ஐயா ஹலோ. அதிகாலை நேரம் கனவில் உன்னை பார்த்தேன். போய் தானே? நிஜமா? உன்னை நான் நினைக்காத நாள் இல்லை. அது கலைந்திடாமல் கையில் எண்ணி சேர்ப்பேன். ஓஹோ. விழி நீங்கிடாமல் நீந்துகின்ற தென்றலே உன்னை சேர்ந்திடாமல் வாழும் இந்த அன்பிலே. அதிகாலை நேரம் கனவில் உன்னை பார்த்தேன். அது கலைந்திடாமல் கையில் எண்ணி சேர்ப்பேன். விழி நீங்கிடாமல் நீந்துகின்ற தென்றலே உன்னை சேர்ந்திடாமல் வாழும் இந்த அன்பிலே. லலலா லலா 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 லலலா லலா லலா லலா. பூவை சூடும் என் சங்கு போல ஊதும் காதல் வண்டி பாட்டு காலம் தோறும் கேட்டு நீனை போல உன்னை கை மீட்டும் இந்த வேலை நூறு ராகம் கேட்கும் நோயை கூட தீர்க்கும் பாதி பாதியாக சுகம் பாக்கி எங்கே மீதமின்றி தந்தாயினை ஏற்றுக்கொண்ட மாதிரி தேவியே மேவியே ஜீவனே நீதான் நீதரும் காதலில் நான்தான் நீ இல்லாமல் நானும் இல்லையே. அதிகாலை நேரம் கனவில் பார்த்தே அது கலைந்திடாமல் கையில் எண்ணி சேர்த்தே. மாலை ஒன்று சூடும் பொன்மேனி யாரும் சூட மாதம் தேலை வந்து சேரும் நம் விரகம் அன்று தீரும் நீண்ட கால தாகம் நெருங்கும் காடு மேடு ஓடி அது கடலில் வந்து கூடும் இங்கு தின மணலில் விழுந்து வாடும் பாடலும் கூடலும் மன்மகன் வாழ்வது காதல்தான் பார்க்கலாம் நாளை பூர்வ ஜென்ம பந்தம் அல்லவோ. அதிகாலை நேரம் கனவில் அது கலைந்திடாமல் கையில் எழுந்தேன் விழி நீங்கிடாமல் நீந்துகின்ற தென்றலே உன்னை சேர்ந்திடாமல் வாழும் இந்த அன்பிலே. நன்றி 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 நன்றி. என்ன புடிச்சற நீனே கொண்டு விடுவ போல இருக்கு. கால்ல விழுந்து எந்த பொண்டாட்டியாவது கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்களா? நான் முதலிரவுன்னு சொன்ன உடனே என் மனைவிக்கு அந்த முதலிரவு நினைப்பு வந்துருச்சு. என்ன முதலிரவனைக்கு ஒரு சொம்புல பால் கொண்டு வந்தா இன்னைக்கு 2 சொம்புல கொண்டு வந்து நீங்க புடிச்சு தான் இப்படி ஆயிருச்சு. என்ன ஒண்ணு சொல்றீங்க? சரி இருக்கட்டும், என் மகளை கூப்பிடணும். ஆமா, என் மகளை பார்க்காம நான் இருக்கல. வரும் பாரு இப்ப. செல்லம் செல்லக்குட்டி. ஆகா 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 அற்புதமே. என் ஆசை மகளே, அன்பு மகளே, எங்கடா போயிருந்த? புள்ளைய பாரு, புள்ளைய பார்த்தாலே எரியுது எனக்கு. நீ புள்ளைய பெத்தியா இல்ல உள்ள சொறி வெளியில? சும்மா இருங்க, நிப்பாட்டுங்க நீங்க முதல்ல. புள்ளைய கண்டா கறிக்கு கொட்றேன். எனக்கு இந்த அம்மா வேணப்பா, வேறம்மா குடிச்சு வாங்க. நான் தான் வேற புருஷன் தேடலான்னு பாக்க. நானும் அதுதான்மா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அம்மா வேற புருஷன்ங்கறாங்க. வேற புருஷன் வேற புள்ள பெத்திருக்கலாம்னு தோணுச்சு. ஏன் இந்த புள்ளைக்கு என்ன? கேட்டுச்சா? இந்த புள்ளைக்கு என்ன?
அம்மா அப்படித்தான் மசுறு புடுங்குவா. நீ ஒண்ணு ஏன் நீங்க புடுங்குறீங்களா? டாடி எனக்கு ஒரு 10,000 ரூபாய் காசு வேணும். 10,000 ரூபாயா? எதுக்குடா செல்லம்? நான் டூர் போறேன். டூர் போறதுக்கு 10,000 ரூபாய் போதுமா? போதும் டாடி, எனக்கு அதுக்கு மேல வேணா நீங்க ஜிபே பண்ணி விடுங்க. குடும்பத்துக்கு ஏத்த புள்ள நீ தான். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் வருவாங்க, அதுங்களுக்கு செலவு பண்ணணுமே. 10,000 ரூபாய் போதுமா? போதும் டாடி, நான் வேணும் ஜிபேல கேக்குறேன், நீங்க ஜிபேல அனுப்பி விடுங்க. அப்படியா? கண்டிப்பா கண்டிப்பா நான் அனுப்பி பாருங்க, விடுறேன். இன்னைக்கு குடும்பம் ரெண்டா போனாலும் போயிரும். இப்படி 10,000 நாளைக்கு வரதட்சணை போட்டு எப்படி இதை வெளியில தள்ளி தொலைகிறது? சம்பாரிச்சு வச்சிருக்கேன் யாருக்கு? இப்ப சம்பாரிச்சு வச்சிருக்கேன் யாருக்கு? நான் இன்னும் மறுபடியும் கிளம்புற வேலை இருக்குது. வெளிநாடு போய் சம்பாதிக்கிறேன் யாருக்கு? உங்களுக்கு தான். ஆமா, ஒண்ணுதான் பெத்து வச்சிருக்கீங்க. இதுக்கு 10,000 என் புள்ள அழகு சுந்தரம் 10 ரூபாய் செலவு வைக்குதா, அது பாட்டுக்கு பொட்டி பாம்பா படுத்து. ஒன்னு சொல்லவா? பொட்டி இல்ல பொட்டி பாம்புக்கு ஒரு பாக்கெட் 10 ரூபாய்க்கு பால் வாங்கி ஊத்துனா சரியா போச்சு. ஒரு வாழைப்பழத்தை கொடுத்தாக்க சரியா போச்சு. உன் புள்ள அணங்கிடுவேன். ஆனா என் புள்ள அப்படியா? ஊர் உலகத்தை போய் பாக்குறேங்குது. 4 பேரோட நின்னு பேச வேண்டிய புள்ள. டாடி, இந்த சுடிதார் நல்லா இருக்கா? 5,000 ரூபாயா டாடி இந்த சுடிதார்? 5,000 ரூபாயா? 5,000 கல்யாணம் தண்ணிக்கு வாங்கின புடவை 150 ரூபா. நீனு பெரிய பிள்ளைகிட்ட இதையே கட்டிக்கிட்டு இருக்க. நீ எப்படி இருக்க, நான் எப்படி இருக்கேன்? நீனு தானே தில்லு கொளுத்து போயிருக்கேன்னு சொல்லு. நான் சூதா இப்படி சொல்லாதம்மா. நீ ஏன் அப்படி நீ கருகி இல்ல மாத்தி என் புள்ள வரட்டும். அம்மா சூத்த பத்தி நீ பேசாத, நான் பேசிக்கிறேன். சரி, இந்த சுடிதார் தான் உனக்கு வேணுமா? ஆர்டர் போடவாப்பா? இது ஆர்டர் போட்டாக்க அவனுக்கு எவ்வளவு கொடுக்கணும்? 10,000 ரூபாய்க்கு உள்ள சுடிதாரை பாரு. ஐயோ, எங்க அப்பா அழகு சுந்தரா, என் தங்க அம்மாடி என்னடி செல்லாம்? நான் தாண்ட அம்மா. அம்மா புள்ளைய பெக்க சொன்னா குரங்கு குட்டியை பத்தி வச்சிருக்க. குரங்கு பயல உனக்கு பிறந்தா அப்படித்தாண்டா இருக்கு. குரங்கு பயலா? அப்படி சொல்லக்கூடாது. நம்ம அப்பாடா. நம்ம அப்பாவா? அதுதான் 2 பேருக்கு பால் கொடுக்குறியா? ஐயோ, இப்ப சீம்பால் கூட வர மாட்டேங்குது. அம்மா போடி போடி. ஏய் தங்கச்சி, போடின்னா அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. போடா போடி 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 போடா போடா. அம்மா ஏமா என்னை போடாங்கற? இங்க பாருங்க, அவன் எப்படி ஜாக்கெட்லாம் எடுத்து போட்டு கால் எடுத்து. அவ ஜாக்கெட் போட்டேன்னு சொல்ல சட்டையை போட்டேன்னு கேக்குறே கொடுக்க மாட்டாமா. இது கூட பரவாயில்ல, உள்ள போற சட்டை முத கொண்டு எடுத்து போட்டுருக்காமா. அம்மா, நான் இனிமே அம்மா சட்டியை போட்டுக்கப்பா. நான் கேக்குறேன். போடி ஒன்ன மாதிரி அம்மா. அம்மா அவள்கிட்ட கேக்குறேன், கொடுக்க மாட்டா. ஒண்ணு கொடுமா. அப்பா அம்மா கிட்ட இல்லாத என்னதுப்பா? இந்த எடுத்துக்கப்பா. அட இறக்கி தொலைடா. புள்ளையா? அதே மாதிரியே உழுவுறான். புள்ளையா? அது புள்ள அம்மா கிட்ட கேக்குது பாரு. புள்ள அந்த வயசு வரைக்கும் அதான் இருக்கு. ஏம்மா, என் கொலுசை போடி இவள. ஐயோ, என் கொலுசை கழட்டி போடி லூசு. பாருங்க போய். என்னப்பா பேப்பல? உன்னையெல்லாம் கொண்டு எங்கே கொண்டு விடுறதுன்னே தெரியல. உன்னை வந்து கட்டி விட்டுருக்காப்பா. அழகர் மலையில பார்த்த அன்னைக்கு அப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இருக்குது. புள்ள பெக்கும் போது இப்படியா தாண்டி பெக்கிறது? அப்படி சொல்லாதீங்க. பிரசவம் பார்த்த ஆயாவே மயங்கி கீழே விழுந்துட்டா. எங்க அம்மா தான் எங்க அம்மா. டேய் டேய், என்னடா பாவாடை எடுத்து கட்டி வந்திருக்க? என்னடா அது லூசு பேல? போடாப்பா. போடாவா? அப்படி சொல்லக்கூடாதுப்பா. அப்பா கோவமாயி போயிட்டாருன்னா நான் புருஷன் இல்லாம என்ன பண்ணுவேன்? ஆமா, உங்க அம்மாவுக்கு அந்த ஏக்கம், நீ இந்த பாவாடை எடுத்து கட்டிக்க, உனக்கு இந்த ஏக்கம். நான் சொல்றது கொஞ்சமாவது கேளுங்க. அவன் என் கொலுசை முத கொண்டு வாங்க. இருடி பெரிய பொல்லாத கொலுசு. பொல்லாத கொலுசா? பொம்பளை புள்ளட்டு கொலுசு எடுத்து ஆம்பளை புள்ள போட்டுக்கிட்டு தெரியுதா? போடா வாடான்னு சொல்லக்கூடாதுப்பா. அப்பாவா போடா வாடா. இனிமே சொல்லலாமா? இனிமே நான் அப்பா போடா வாடா சொல்ல வாடா போடா. இது நல்லா இருக்கு. முதல்ல கூப்பிட்டதே தேவலாது. நீ ஆம்பளையா பொம்பளையாடா முத? உனக்கு சந்தாகம். என்னங்க இங்க பாருங்க, நீங்க கிளம்புறேன்னு சொன்னீங்கல்ல. அட நேரம் இல்லடா, விட்டு தொலைங்கடா. என்னங்க அட நின்னு தொலைடா. உன்னுடைய உள்பாவாடை இருந்துச்சுன்னா அதை எடுத்து கூட கட்டிக்கட்டும். புள்ளையா பிறந்திருக்கு இது புள்ள. டேய் அம்மாட்ட என்னங்க பிள்ளைங்களை கிட்ட பேசிட்டே இருந்தா பேசிட்டே இருக்கணும். ஆக வேண்டிய வேலையை பாருங்க, நேரம் ஆச்சு. சரி, இத வச்சு இனிமேல் உப்பை போட்டு ஊறுகாய் மாத்த அப்படி சொல்லாதீங்க. என் புள்ள கண்ணு கருத்துமா குடும்பத்தை அங்க பார். என் புள்ளைய பாரு, லட்சணமா எவ்வளவு மரியாதையா ஒழுக்கமா நின்னுகிட்டு பாரு. என்ன பேரு நொல்ல? எங்க பாரு இங்க பாரு. டாடி, உண்மையாலுமே இது உங்க புள்ள தானா டாடி? எனக்கே சந்தேகமா இருக்கு. தவுட்டு வாங்கின புள்ளையா இருக்குமோ? இங்க பாரு, இப்படி பேசாத. அம்மா நான் உங்கள தானே. ஓ பிள்ளை தானே. நல்ல வேலையா வந்துச்சுடா.
அவன் எவ்வளவு அழகா கேட்கறான் உங்களை தானே ஆமாமா மறந்துட்டேன் ஆமா, சொல்லு நீ உன் செல்ல புள்ள தானே ஏதாச்சும் இருக்கா ஞாபகம் வர இங்க மாட்டேங்குது பாரு தலையில பூவை பாரு அம்மா பொம்பளை வைக்கிற மாதிரி தலையில பூவை பத்தியா போடாப்பா. அடே, மூஞ்சியெல்லாம் என்னடா நீ அம்மாவை கட்டி பிடிக்கணும் இதை பிடிச்சி பிணையிற எங்க நீங்க யாபப்படுத்துறீங்க பிணையாம சரி சரி இது மூஞ்சியெல்லாம் என்ன என்னங்க புள்ளை அப்படி சொல்லாதீங்க நீங்க புள்ளை கிட்ட ஒரு விஷயத்த சொல்லுங்க எவ்வளவு அழகா எப்பா இங்க வா பொறுமையா பிள்ளை கிட்ட விஷயத்தை சொல்லவா அப்பா உங்ககிட்ட என்னமோ சொல்லணும்னு ஆசைப்படுறாரு நீ நல்லா இங்க கேளு வா என்ன இங்க வா சொல்ல போற ஒன்றும் சொல்லல கொஞ்சம் அமைதியா நில்லு நான் மறுபடியும் வெளிநாடு போறேன் இவனை வச்சு என்ன பண்றது? எந்த மறுப்பா மறுதான் விழுந்திருக்கு 2 முடிய கட்டி விட்டுருக்கேன் அதுல மறுபடியும் நான் வெளிநாடு போறேன் எதுக்காக வேண்டி ஏப்பா இங்க பொழைக்க வழியில என்ன பொழைக்க வழி இல்லாம இல்ல உங்களுக்கெல்லாம் வாங்கி கொட்டணும் நீங்க கொளுத்து தின்னுபிட்டு கொளுத்து திரியணும்னு தான் நான் வெளிநாடு போறேன் சம்பாதிக்க ஊர்ல வரியா உங்க அம்மாவை கூட்டிட்டு போலாம் தான் நினைச்சேன் ஆனா நீ குறுக்க நிக்கிறதுனால உங்க அம்மாவை கூட்டிட்டு போக முடியாது அதனால நான் வெளிநாடு போயிட்டு வர்றதுக்குள்ள சோறு இல்லாம கூட இருப்பேன் அம்மா இல்லாம இருக்க மாட்டேன் அதுதான் தெரியுது இருடா, அப்பா சொல்றத கேளுடா சொல்லுங்க அதெல்லாம் தெரியுது நீ எனக்காண்டி ஒரு சின்ன வேலை பார்க்கணும் சாதனை படைக்கணும் நம்ம குடும்பத்துக்காண்டி போடி நானும் பாப்பேன் நான் சாதகம் பார்க்க தெரியுமா எனக்கு சாதகம் பார்ப்பேன் சாதகம் தான் பார்க்கலாமே சாதகமா இருக்கணும் அப்பா சாதகம். சொல்றத கேளுப்பா அம்மா இங்க வா செவனானே இது தொலை அம்மா இங்க வா. சொன்னாலும் கேட்கறேன் உனக்கு கல்யாணம் பண்ணலனால நீ சாமியாரா கூட தெரிஞ்சுட்டு போயிடலாம் இது என்ன ஆம்பளை நான் ஒருத்தன் குடும்பத்துல பொறுப்பா இருந்து வெளியில கிளம்பி போறேன் இப்போதைக்கு நான் வெளியில போனதுக்கு அப்புறம் நீ தான் அந்த வீட்டுக்கு ஆம்பளை ஆமா ஆம்பளை பிள்ளை வாரிசு நீ தான் அதனால அம்மா வெளியில போய் தெரிய முடியாது ஆமா. பாப்பா வெளியில போய் தெரிய முடியாது அதுக்கு? அதனால நீ என்ன பண்றீன்னா பாப்பாவுக்கு ஒரு நல்ல இடத்துல மாப்பிள்ளை பார்த்து வைக்கிற அப்படின்னா எதுக்குப்பா எதுக்கு பாவா கல்யாணம் பண்றதுக்கு தாண்டா ஏப்பா ஆ. நான் சும்மா தான் இருக்கேன் நான் வேணா கட்டிக்கிறேன் டேய் டேய் இங்க வாடா ஓ அண்ணனும் தங்கச்சி கல்யாணம் பண்ண இங்க பாரு உனக்கு ஒரு நல்ல பொண்ணு பாரு பாப்பாக்கு ஒரு நல்ல டேய், மாப்பிள்ளை பார்க்கணும் இங்க பாருடா, அழகான பொண்ணுடா இதுக்கு ஏத்த மாதிரி பாரு உன்ன மாதிரி தேவாங்கா பார்க்காதடா இதுக்கு ஏத்த மாதிரி என்னங்க இங்க பாரு, நல்லா புரிஞ்சுக்க நம்ம குடும்பம் வகையறா எப்படி வகையறா சங்கீத பரம்பரை புரியுதா தங்கச்சிக்கு பார்க்கக்கூடிய மாப்பிள்ளைக்கு சங்கீத ஞானம் இருக்கணும் அப்புறம்? சங்கீத பரம்பரையில நம்ம குடும்பம் இருக்கிறனால நல்ல பாடக்கூடியவனா இருக்கணும் சங்கீதம் சங்கீதத்துல பேர் போன ஆளா இருக்கணும் அது மட்டும் இல்ல நேர்கொண்ட பார்வையானா இருக்கணும் அது மட்டும் இல்ல சில்லறை நிறைய புழங்கணும் சில்லறை ஏன்னா என் மகளை நான் அப்படித்தான் வளர்த்துருக்கிறேன் சும்மா டீ குடிக்க போனா கூட 5000 ரூபாய் 10,000 ரூபாய் கொடுத்து விடுவேன் அப்பேற்பட்ட மகளுக்கு நிறைய செய்யணும் அவன் மாப்பிள்ளை ஏப்பா நீங்க எதிர்பார்க்கிற நேரம் செய்யணும்னு அந்த அளவுக்கு தங்கச்சி ஒத்துக்கணும்ல செய்யறது தங்கச்சி ஒத்துக்கலனால அவன் செய்யாம இருக்க போறானா அது இல்ல. வர்றவன் தங்கச்சிக்கு செய்யணும் ஆனா அவன்கிட்ட சில்லறை நிறைய புழங்கணும் அதாவது சங்கீத ஞானம் அடுத்து சில்லறை நிறைய புழங்கணும் சில்லறை தங்கச்சியை தவிர எவனும் பார்க்க கூடாது ஒரு புள்ளையும் பார்க்க கூடாது அடுத்து சில்லறை புழக்கம் புழக்கம் இருக்கணும் இது 3 இருக்கிற மாப்பிள்ளையா இது பார்த்து 3 இருக்கிற மாப்பிள்ளையா அதுவும் நம்ம குடும்பத்துக்கு ஏத்த மாப்பிள்ளையா இங்க பாருங்க என் பிள்ளைகிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டீங்கல்ல நீங்க மலேசியா போயிட்டு வர்றவங்களையும் இந்த வீட்டுல கெட்டி மேல சத்தம் கேட்க வாங்க போலாம் நான் காப்பி ஆத்துறேன் இந்த குடும்பத்தை பார்க்கும்போது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது ஏன்னா ஒன்றும் இப்படி தெரியுது ஒன்றும் அப்படி தெரியுது இந்த குடும்பத்தெல்லாம் நான் ஒன்று கலந்து சேர்க்கணும்னா என்ன பண்ணுறது இப்போ கோயமுத்தூருக்கே விசா இருக்கான்னு கேட்குறான் பாஸ்போர்ட் இருந்தால் தான் கோயமுத்தூருக்கே போக முடியும் அந்த மாதிரி சூழ்நிலை வந்துருச்சு இருந்தாலும் இந்த இடத்துல வந்துட்டாங்க பிச்சை பாத்திரம் பிச்சை பாத்திரத்துக்கு வந்து பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தே நான் ஒரு பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தே பிண்டம் என்னும் எலும்பொடு சதை நரம்புதிரமும் அடங்கிய
உடம்பு எனும் பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் அண்ணலே என் அண்ணலே. ஐயா கண்ணு தெரியாத கபோதி ஐயா தங்கச்சி வா. உடைய வச்சுக்கிட்டு எவ்வளவு கஷ்டப்படுறேன் வா. அம்மையும் அப்பனும் வந்ததா இல்லையாது என் வல்வினை சூழ்ந்ததா. உண்மையை நான் அறியாததா உண்மையை நான் அறியாததா வெறும் உண்மையும் உறவினில் நான் இந்த உலகினில் பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்து ஐயா கண்ணு தெரியாத போதியா இந்த கண்ணு தெரியாத இந்த தங்கச்சியை வச்சுக்கிட்டு நான் படுற பாடு. தங்கச்சி அப்பா நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்கேனா? நான் உன்னைய காலகாலத்தில் உன் கையில் பிடிச்சி கொடுத்துட்டேன்னா நிம்மதியாக கண்ணை மூடிடுவேன். நான் கண்ணை மூடினாலும் திறந்தாலும் ஒரே மாதிரி தனமாக இருக்குது. நான் என்னம்மா செய்வேன்? உன்னை காலகாலத்தில் எவன் கையில் பிடிச்சி கொடுக்க போகிறணும்? நாய்களும் நரிகளும் சூழ்ந்த இடத்திலே உன்னை வச்சுக்கிட்டு நான் படுற பாடு. அம்மா வசூல் எப்படிமா இருக்கு? சாப்பிட்டு 3 நாள் ஆச்சம்மா. நம்ம உடம்பை பார்த்தாங்கன்னா ஒத்துக்குருவானா சாப்பிட்டு 3 நாள் ஆச்சுன்னு? போமா உன்னால் முடிஞ்சிட்டு வாங்கிட்டு வா தாயி. தாய் தந்த பிச்சையிலே வாழ்ந்தேனம்மா இங்கு நீ தந்த பிச்சையிலே வாழ்ந்தேனம்மா. தாய் தந்த பிச்சையிலே பிறந்தேனம்மா இங்கு நீ தந்த பிச்சையிலே வளர்ந்தேனம்மா. அம்மம்மா தம்பி என்று நம்பி கருணை வளர்த்தி ஐயா அம்மம்மா தர்மம் பண்ணுங்க ஐயா. அம்மா ஐயா அம்மா தாயே சாப்பிட்டு 3 நாள் ஆச்சுயா. தர்மம் பண்ணுங்க தாயே. தங்கச்சி அப்பா அப்பா அம்மா நீ என்னை விட்டு பிரிஞ்சு போயிடாதம்மா. எனக்கு இருக்கிற ஒரே ஒரு உறவு நீதான் அம்மா. போமா கொடுக்க தாய் தந்த பிச்சையிலே அம்மம்மா தம்பி என்று நம்பி ஐயா இப்படிலாம் பண்ணா யாருன்னா பிச்சை போடுவா? அண்ணா ஐயா தர்மம் பண்ணுங்க ஐயா. அம்மா எந்திரிச்சு வர முடியலைங்களா? ஜிபேவாவது பண்ணுங்க ஐயா. அம்மா இன்னைக்கு வருமான சாப்பாடுக்கு சேர்ந்துருக்கா அம்மா? அண்ணா அம்மா 110 ரூபா வந்திருக்குண்ணா. ஐயோ பத்தாதேம்மா 145 இருந்தா தரமா சரியா வரும். ஐயோ அண்ணா அந்த அளவுக்கு இன்னும் வரலைங்க அண்ணா. 185னா கொஞ்சம் நல்லா இருக்குமா? ஆதார் அட்டை வேற கேட்கறாங்களம்மா. நமக்கு யார் தருவா? தங்கச்சி ஏதோ அந்நிய ஆடவர் வாசனை வீசுதேம்மா. பார்த்து பாதுகாப்பாருமா. அதுவும் இல்லாம இருக்கானா? என்ன இந்த மனுஷன் நம்ம கிட்ட பொறுப்பை கொடுத்துட்டு போயிட்டாரு. அம்மம்மா அங்கிட்டு போகாதம்மா, இருக்கிறத எடுத்துக்கிடுவாங்க. இடம் மாதிரி போகாத. இது ஒரே புலம்பலா இருக்கே. லெஃப்ட்ல வாதாயி பிச்சை எடுக்க வந்தீங்களா? இது எங்க? தங்கச்சி அங்கிட்டலாம் அடுத்த ஆட விட்டு போய் பேசக்கூடாதும்மா. யாருமா அது? ஆரப்பா யா வாயில விடு. உங்க விருப்பம் அதுன்னா நான் மாட்டோம்னா சொல்ல போறேன். நீட்னா வாய்க்கு தான் வருது விட்டா மூக்கில் விட போலையாப்பா? யாரு அங்க? அட வேற வீடு பாரியா, வேற வீடு பாரு போ. இதே குழப்பா போச்சு. இந்த வீட்டில் அவர் பிச்சை எடுப்பார் போல இருக்குமா? அது ஒண்ணுதான் நம்மையே அவரை தொல்லை ஒண்ணு வாமா. நம்ம அதுதான் அது ஒண்ணுதான் பிச்சை. ஏப்பா யா ஆளு ஆமா கண்ணு தெரியாதா? என்னையா இதுக்கெல்லாம் நம்ம அட்ரஸ் ஐயா சொல்ல முடியல. ஆமா இதுக்கெல்லாம் ஆதார் அட்டை சுருட்டு பையன் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு ஐயா அப்படி நக்கல் பண்றீங்க. எங்க ஒரு பாட்டு பாடுங்க. ஆமாம்மா ஆத்தாடி நல்லாத்தான் பாடுற மனுஷன். சரிதான். ஏப்பா அம்மா அவன் டப்பாவை பார்க்குறானா பார்த்துமா காசை எடுத்து போகிறாங்க. ஏப்பா என்ன ஐயா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எத்தனை பிள்ளை குட்டிய? சிரிக்கிற
நக்கல் பண்றீங்களா ஐயா? ஏன் இந்த குருட்டு பயலுக்கு எவையா பொண்ணு கொடுப்பேன்? என் தங்கச்சியை நான் கண்ணு தெரியாம வச்சுக்கிட்டு நான் படுற வாடு அவளை காலத்துல யாரு கையிலையாவது பிடிச்சி கொடுத்தரணும்னு பாக்குறேன். ஏதோ என் சத்துக்கு ஒரு 10 பவுனை போட்டு அவளுக்கு கட்டி ஓ சத்துக்கு ஆடாடா பாத்தியா என்ன ஒரு அண்ணன் தங்கச்சி பாசம். அதுக்கு தாயா பிச்சு எடுத்து சேர்த்துக்கிட்டு இருக்கேன். அண்ணன் இப்படித்தான் இருக்கணும். தங்கச்சிக்கு கண்ணு தெரியாடி தங்கச்சிக்கு கண்ணு தெரியுமா நீ வைக்கப்படாது. ஆமா. அப்ப இதுக்காண்டி தங்கச்சியை கட்டி கொடுக்கணும்னு பிச்சை எடுக்கிறான். ஆமையா, இதுதான் உன் சிரமம். ஆமையா. ஆனா கடவுளுக்கு எவ்வளவு பெரிய ஒரு சோதனை பத்தியா? எவ்வளவு பெரிய ஞானத்தை கடவுளுக்கு இல்ல உங்களுக்கு சோதனை. கடவுளுக்கு ஒரு ஓர வஞ்சகம். எவ்வளவு பெரிய ஞானத்தை கொண்டு எப்பேற்பட்ட ஆளு தர்மந்தாயே. இங்க பார், உன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். கவலைப்படாத, உன் தங்கச்சியை நான் கட்டிக்கிறேன். என்ன எத்தனை பேரையா அப்படி கிளம்பியிருக்கியே? நான் ஒருத்தன் தான். இவன் குருட்டு போய் இவன் தங்கச்சியை கொண்டு கொண்டு போய் கெடுத்து அவளை கற்பமாக்கி ரோட்ல விடலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா ஐயா? ஐயோ அண்ணே, நீனே பண்ணிட போய் பாக்குறீங்க. இப்ப நான் என்னத்த பண்றது? நான் கொடுக்க மாட்டேன். நீ வச்சு என்ன போற? நான் நம்ப மாட்டேன். நீ வச்சு என்ன போற? உன் தங்கச்சிய ஆள வைக்கணுமா இல்லையா? என் தங்கச்சியை நல்ல மனுஷனுக்கு தாயா கட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். பார், உனக்கு கூட சும்மா உன் தங்கச்சியை நான் கட்ட விரும்பல. பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துக்கோ. எப்படி ஒன்பதாம்? யாருக்கு பொண்ணு கொடுக்க போறீங்க? உங்களுக்கு. இதெல்லாம் நக்கல் போச்சு இல்லையா ஐயா? ஐயா உங்களை பார்த்தா நக்கல் பண்ணுவேனா? இந்த குருட்டு பயலுக்கு எவையா பொண்ணு கொடுப்பேன்? நான் கொடுக்க முன்னுக்கு வர்றேங்க. ஏன் தடுக்கிறீங்க? நெஞ்சில அடிக்கிறார் அண்ணே. ஏமா, இந்த மாப்பிள்ளை முகம் உனக்கு பிடிச்சிருக்காமா? மாப்பிள்ளையா? மாப்பிள்ளை கலரா உனக்கு அந்த மாப்பிள்ளைய பிடிச்சிருக்காமா? பாக்க வாத்தியார் படிச்சிருக்க மாதிரியே இருக்காரு. நெசமாவா? உனக்காக நான் என் வாழ்க்கையை அர்ப்பணிக்க தயாராயிட்டேம்மா. அண்ணே அப்படிலாம் சொல்லாத. அது என் தங்கச்சியில சொல்லணும் தானே. பொம்பளை கிடைக்கல, நீ அலைஞ்சு விட்டு ஏனே போய் பேசுற? விடு, நம்ம 2 பேரும் தானே ஏதோ மாத்தி மாத்தி பண்ணிக்கிறோம். வேற இது ஐயோ அண்ணே, பாதி முடிஞ்சிருச்சா? உதவி உதவி உதவி. நல்ல வேலை ஐயா. ஐயா என் பேர் தெரியுமா உங்களுக்கு? சொன்னாதானே என் பேரே தெரியாம எனக்கு பொண்ணு கொடுக்கும் நினைக்கிறீங்க ஐயா? என் பேரு கண்ணாயிரம். ஆஹா, அருமையான பேர். கண்ணு தெரியல, கண்ணாயிரம். அட பேர்லயாவது இருக்கட்டும் மேனேஜா. அதனால என் தங்கச்சி பேர் தெரியுமா ஐயா? சொல்லுங்க சொல்லுங்க, எதிர்பார்க்கிறேன். கோடீஸ்வரி. பிச்சைக்காரிக்கு கோடீஸ்வரி. நடக்கவே முடியாதவனுக்கு நடராஜன் பேர் வைக்கிற ஐயா, உங்க வீட்டுல ஒத்துக்குருவாங்களா ஐயா? நல்ல இந்த கோலத்துல எங்களை பார்த்தா யார் யா ஒத்துக்குருவா? இந்த கோலத்துல நீங்க வர வேண்டாம். நான் சொல்ற மாதிரி நீங்க செய்யுங்க. நல்ல பேண்ட் சட்டை இன் பண்ணி தலையெல்லாம் நல்லா ஒழுங்குபடுத்தி கூலிங் கிளாஸ் கண்ணாடி போட்டுக்கிட்டு டிப் டாப்பா படுத்து குச்சியெல்லாம் கொண்டு வரக்கூடாது. இதெல்லாம் யார் யா வாங்கி கொடுப்பா? நான் இருக்கிற வாங்கி தர்றேன். தங்கச்சி அவர் ரொம்ப நல்லவரா இருக்கார் போல இருக்கா. இவரை நம்பி போகலாமா? போலாமா? போலாமா? வாங்க ஐயா, வாங்க 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 வாங்க. இது இதோட வச்சுக்க, வெளியில பாடப்படாது. இந்த அம்மம்மா அப்பா பாக்குற இங்கோட விட்டுறணும். அங்க வந்து பண்ணப்படாது. சரிங்கய்யா. இந்த மனுஷன் போனாரு, குடும்பத்தை அப்படி விட்டுட்டு பிள்ளைய பார்த்துக்கணுன்ட்டு இவன் மாப்பிள்ளை தேடுறேன் பொண்ணு தேடுறேன்னு போனா என்ன ஆனா ஏதானான்னு தெரியல. எப்படியோ என் வீட்டுக்கு ஒரு நல்ல மருமவனும் நம்ம மருமவளும் வந்துட்டா அடாடா நானும் என் புருஷனும் கொஞ்சம் சாலியா இருப்போம். வேற என்ன எப்ப அழகு நல்ல குடும்பமா மருமையா வந்துட்டா புருஷன் சந்தோஷமா இருப்பீங்க. அப்படி சொல்லலடி, நீங்க 2 பேரையும் கரை சேர்த்துட்டோன்னா நான் கொஞ்சம் பெருமூச்சு விட்டுக்குவேன். ஓ கடமை முடியுதுங்கிறீங்க? ஆமா. ஏமா அப்பா என் மேல வச்சிருக்க நம்பிக்கையா? உங்க அப்பா மட்டும் இப்ப உன்னை இந்த கோலத்துல பார்த்தாருன்னு வச்சுக்கா, அடாடா எப்ப பார்த்தாலும் லூசு 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 லூசுங்க வர. இப்ப சொல்ல அந்த ஆள லூசுன்னுகிட்டு அவர் உங்க நினைப்புல சொல்றாருமா லூசு. என்ன பண்றது, என்னைக்கு கட்டி கொடுத்தாங்களோ அன்னைக்கே லூஸ் ஆயிடுச்சு. அதை நினைச்சு என்ன சொல்றாரு மனுஷன்? சரி சரி, அப்பா சொன்ன மாதிரி மாப்பிள்ள பார்த்தாச்சு. அப்படியா? அம்மா ஹே, மாப்பிள்ள பாக்குறது பெரிய விஷயம் இல்ல, அப்பா சொன்ன கண்டிஷன் எல்லாம் இருக்கா? நிபந்தனையே அதுதான் முக்கியம். மாப்பிள்ள இவரா? வரல. அப்ப எந்திரி. வரலம்மா. வேறு இல்ல. ஓ அதானே மாப்பிள்ள பாத்திரம் எந்திரிச்சாரே. எனக்கு இவர் யாரு? எனக்கு மாமனார் ஆக போறாரு. ஓ அப்ப உனக்கு பொண்டாட்டி பாத்துட்டியா? பொண்டாட்டி இல்லாம பொண்ணு பாத்துருக்கேன். பொண்ணு நான் அடுத்த பொண்டாட்டிய பாக்கணும். எப்பா நீ சொன்ன உடனே எனக்கு துடி கிழுத்தரா மனசு. அப்பா சொன்ன மாதிரி அடடா ஒரே நேர்கொண்ட பார்வை, சில்ற பழக்கம், சரி நல்ல ஞானம். ஞானம்னா ஞானம் நம்ம ஞானம். அதெல்லாம் இருக்கட்டும்.
என் பொண்ணுக்கு மாப்பிள்ளைய பிடிக்குதோ இல்லையோ, எனக்கு மருமகனை பிடிக்கணும். நல்ல குடும்பம்டா. அப்ப மாமியாவுக்கு மருமகனை பிடிக்கணும். ஆமா, அப்புறம் மாமியாரும் மருமகனும் அப்படி ரோட்ல அப்படி போவேல பாக்குறவங்க அடி ஆத்தி காரணம் வேற என்ன? இவங்க டெஸ்ட் பண்ணிட்டு அவங்க டெஸ்ட் அப்படி என்ன சொல்லுங்க. ரத்த டெஸ்டா யூரின் டெஸ்டா? அந்த டெஸ்ட் இல்லப்பா, குடும்பத்தை வச்சு நல்லா பாப்பாரான்னு பாக்கணும். அதை சீக்கிரம் வர சொன்னா மனசு பட 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 பட. அவர் என்ன சொல்றாரு? மருமைய வீட்டுக்கு மருமைய இல்ல மயன் மகனா நினைச்சு பார்க்கணும்னு எதிர்பார்க்கறீங்க. இப்ப அழைச்சிட்டு வர்றேன். சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். எப்பா என் மருமகனை பார்க்கணும்னு எனக்கு. தங்கச்சியை விட எங்க அம்மா ரொம்ப ஆர்வமா இருக்கும் போல இருக்கு. அம்மா பாருங்க ஹலோ ஹலோ. தாலாட்டும் பூங்காற்று நானல்லவா, நீ கேட்டு பாராட்டு ஓ மன்னவா, வருவாயோ வாராயோ ஓ நெஞ்சமே, ஓ நெஞ்சமே, என் நெஞ்சமே, உன் தஞ்சமே. தாலாட்டும் பூங்காற்று நான் அல்லவா, நீ கேட்டு பாராட்டு ஓ மன்னவா, வருவாயோ மாறாயோ ஓ நெஞ்சமே, ஓ நெஞ்சமே, என் நெஞ்சமே, உன் தஞ்சமே. தாலாட்டும் பூங்காற்று நான் அல்லவா, நீ கேட்டு பாராட்டு ஓ மன்னவா. எப்பொழுதும் உன் சொப்பனங்கள் முப்பொழுதும் என் கற்பனைகள், புல்வெளியில் நீ முள்விரித்தாய், பெண் மனதை நீ ஏன் பறித்தாய், காலை நான் பாடும் காதல் ஓவால கண்ணா காதோறு கேட்கும் என் பாடல், வாசலில் மண்ணாவும் ஆடுது பூந்தோரணம். தாலாட்டும் பூங்காற்று நான் அல்லவா, நீ கேட்டு பாராட்டு ஓ மன்னவா. நள்ளிரவில் மெய் சிலிர்க்க என் மனதில் உன் மெய் சிலிர்க்க, பெண் மனதில் உன் பிம்பங்களில் என் மனதில் உன் சங்கமங்கள், காதல் நான் தேடும் காதலோ நாளும் கண்ணா காதோறும் கேட்கும் என் நாளும், வாசலில் மண்ணாவும் தேர்வர ஆடுது பூந்தோரணம். தாலாட்டும்
தஞ்சமே தாலாட்டும் பூங்காற்று நான் உணரவா நீ கேட்டு பாராட்டு ஓ மன்னவா. நன்றி நன்றி. அடி செல்லாம் அப்பாடி வருவாயா வருவாயான்னு மாப்பிள்ளை எதிர்பார்த்து அண்ணன் போனானே கல்யாணத்துக்கு ஏற்பாடு மாப்பிள்ளை பார்த்தா இங்க பாரு மாப்பிள்ளை வராராம். மாப்பிள்ளை வரையில எப்படி நிக்கணும் தெரியுமா? ஐயோ எனக்கு வெக்கமா அப்படியே அடக்கமா நிக்கணும். மாப்பிள்ளை வந்தோடனே நேரடியா மாப்பிள்ளைய பார்க்க கூடாது. மம்மி அடக்க ஒடுக்கம்னா என்ன? இந்த பாரு இப்ப இதான் மாப்பிள்ளை. இவனா? ஐயோ ஒரு பேச்சுக்கு. சரி இப்ப நான் தான் நீனு. இங்க பாரு மாப்பிள்ளை வந்துட்டாரா? பொண்ணு அம்மா அண்ணேம்மா ஏம்மா வயிற்று வலிக்குதா? இப்படி நிக்கணும். ஏமா இது மட்டும் தானே கல்யாணத்துக்கு அப்புறம் முதல்ல? ஐயோ அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் சிவனேன்னு இருடா. அதெல்லாம் சத்தம் கேக்குது சத்தம் கேக்குது சத்தம் கேக்குது சத்தம் கேக்குது. வாங்க வாங்க மாப்பிள்ளை வாங்க. ஐயோ எம்ஜிஆர் மாதிரியே இருக்காரு அந்த கலரு. எப்படி? ஐயோ அதே கண்ணாடி. எப்படிமா? அடட வீர நட. அப்பா சொன்ன சொல்ல எப்படி? அட ஏ பக்கத்துல யாராது? அது நம்ம ஆளு. அடி அத்தி. எப்படி? ஐயோ என்ன ரெண்டு இருடி முதல்ல நான் பாக்குறேன். ஐயோ மாப்பிள எதை? ஏய் அடே 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 சோமசுந்தரம். என்னடா நான் இங்க நிக்கிறேன் மாப்பிள அங்கிட்டு வணக்கம்ங்கறாரு. படிச்சவரு முதல்ல சபை வணக்கம் சொல்றாருமா. ஓஹோ எனக்கு போய் அந்த பக்கம் இந்த பக்கம்னா வலது பக்கம் சொத்தாங்க இந்த கையில தான். ஏதோ ஒரு கையை போட்டு திரும்பு. வணக்கம் 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 மாப்பிள வணக்கம். மாப்பிள்ளை பார்த்தது எனக்கு உனக்கு இல்லம்மா. இல்லடி மாப்பிள்ளை பார்க்க எனக்கே கூச்சமா இருக்குது. ஏமா ஏப்பா மாப்பிள்ளை என்னைய பார்த்து சொன்ன மாதிரி இல்ல எங்கேயோ பார்த்து சொல்ற கூச்ச சுபாவம். என்னைய பார்த்து எப்பதான் சொல்லுவாரு? அம்மம்மா அம்மாவா? அட நான் மாமியாரு. அந்த பக்கம் இரடி பேசணுமா? எங்க அம்மா வணக்கம். இந்த பக்கம் இந்த பக்கம். அட அந்த பக்கம். எப்பா என்னப்பா செவுத்துக்கு வணக்கம் சொல்றாப்ல? இல்லம்மா இருந்தாலும் செவருங்கிறது அது ஒரு இதுதானே. சரி சரி எப்ப என்னைய சொல்லுவாரு? தங்கச்சி இந்த பக்கம் அம்மா. அந்த தங்கச்சி சொல்லு. அட அந்த பக்கம் இந்த பக்கம்னா எனக்கு என்னடா தெரியும்? லெஃப்ட்ல என்ன மாப்பிள்ளை குசு குசுன்னு பேசுறாரு? ஹலோ நான் இங்க நிக்கிறேன் யாருன்னு ஹலோ சொல்றாரு? உன்னைத்தான் சொல்றாரு. அடி நீ இப்படி வந்து நின்னுடி. அம்மா வெக்கமா இருக்குமா? ஸ்டைல் சரி 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 ஹாய் ஹாய் கை கொடு கை கொடு கை. ஹாய் 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 வந்தா ஹாய். எப்பதான் கொடுத்துக்குவீங்க? அண்ணே பாரு என்ன பண்றாருன்னு. அவர் முன்ன பெண்ணை பார்த்தது இல்லல்ல, கூச்சப்படுறாரு. கூச்சப்படுறாரா? நான் கொஞ்சம் தங்கச்சிட்ட தனியா பேசணும்னு நினைக்கிறேன். ஐயோ கல்யாணத்துக்கு முன்னாடி தனியா பேசுறதா? தப்பு 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 தப்பு. அம்மா நீங்க எந்த காலத்துல இருக்கிறீங்க? வாழ போறது அவங்க ரெண்டு பேரும். மனசு விட்டு பேசிக்கிட்டா தானே இல்லறம் சிறப்பா இருக்கும். அம்மா நீ பேசுறதெல்லாம் ஒன்றும் இது இல்லை. ஆனா அவர் சுண்டு விரல கூட உன் மேல பற்றக்கூடாது. தப்பு தண்டா இல்லாம இருக்கணும். எப்ப அழகு சுந்தரம் அவங்க ரெண்டு பேரும் தனியா பேசுறோம். நம்ம ரெண்டு பேரும் அவங்க சுண்டி விரல் படாதுன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. தைரியமா பேசு. நீ போடா முத. நீ அம்மா கூட்டு போடா. தனியா தானே பேசணும். உங்க தங்கச்சியை வச்சு நான் எப்படி பேசுறது? அண்ணா நீ அவங்கள கூட்டு போ. இதெல்லாம் நீ கூட்டு போடா அண்ணே. கூட்டிட்டு போடா அண்ணே. அண்ணே ஆமா அண்ணன் தானா? நீ போய் நீ அவர்கிட்ட மாப்பிள்ளை தனியா பேசுமா? அண்ணே தனியா? நம்ம என்னைக்காவது பிரிஞ்சிருக்கோமா அண்ணா? பிரிவோம். ஊருக்கு போனாலும் ஒன்னாதான் போவோம். அண்ணே, ஒண்ணுக்கு போனாலும் ஒன்னாதான் போவோம். ஐ போனாலும் ஒன்னாதானே போவோம். அவனுக்கு நான் குட்டி விடுவேன், எனக்கு நீ குட்டி விடுவேன். அண்ணே அம்மா எனக்கு கொஞ்சம் மிச்சம் வைமா, எல்லாத்தையும் அண்ணன்ட்ட முடிச்சிடாம. நான் இது வரைக்கும் யாருக்கிட்டையும் இப்படி நின்று தனியாலும் பேசுனதே இல்லை. நான் பெரும்பகுதி தனியா தான் பேசிட்டே இருக்கேன். ஏன் யாரும் இல்லைன்னா அப்புறம் தனியா தானே பேசுறோம். ஏன் இப்படி சொல்றீங்க? இனிமே உங்க வாழ்க்கை துணையா தான் நான் வரப்போறேன்ல. ரொம்ப சந்தோஷம். என்னை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா என்ன, பிடிக்காட்டி என்ன? ஏங்க அப்படி சொல்றீங்க? ஏன் மூஞ்சியை பார்த்து ஏன் பேசவே மாட்டேங்கிறீங்க? என்னைக்கு நான் பாக்குறது நீ பாருங்களே, பார்க்கணும்னா எனக்கு உங்களே பார்த்தா வெக்கமா வருது. ஹலோ ஹலோ
நான் உங்கள்ட்ட ஒன்று கேட்கவா? நீங்க என்ன வேணாலும் கேளுங்க. நான் அழகா இருக்கேனா? யாருக்கு தெரியும்? என்ன சொன்னீங்க? எது அழகுன்னு யாருக்கு தெரியும்? உலகத்துல எல்லாமே அழகுதானே. ஏங்க அப்படி பேசுறீங்க? முகமத்துல அழகா இருந்து என்ன பண்ண, மனசு அழகா இருக்கணும் இல்லையா? ஓ, அத சொன்னீங்களா? என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்க தலையில ஒட்டு எழுத்து தலையில ஆண்டவன் என்னை உங்களுக்கு அமைச்சிருக்கான்னு சொல்ல வரேன். சரி, நான் கேக்குறேன். நல்லா என்னைய பாருங்களேன், இந்த Dress நல்லா இருக்கா? தெரிஞ்சா சொல்ல மாட்டேனா என்ன? உண்மையிலேயே நீங்க இந்த பட்டுப்புடவையில எவ்வளவு அழகா இருக்கீங்க. இல்லம்மா, பட்டு பாவாடை கட்டிருந்தா இதை விட அழகா இருப்பேன்னு சொல்ல வந்தார். அது சுடிதார் போட்டிருக்கு. அது போட்டிருந்தா அண்ணன் போடாட்டி அண்ணன் அதை நான் பாத்துக்கிறேன். நீ போடா முத. ஏங்க உண்மையிலேயே ஏங்க அழக வர்ணிக்கணுக்கு ஆசையாத்தான் இருக்கு. இந்த ஹேர் ஸ்டைல் அழகா இருக்க. ஐயோ, இந்த ரெட்டை சடை உங்களுக்கு அப்படி சரோசே தேவி மாதிரி இருக்கீங்க. இல்லம்மா, இந்த கொண்டையை விட ரெட்டை போட்டா இன்னும் அழகா இருப்பேன்னு சொல்ல வந்தா. மச்சான் நல்லா சமாளிக்கிறான். மச்சான் மச்சான் இதே அப்படி இருந்தா நல்லா இருக்குமேங்கிற ஒரு அப்படி சொல்ல வந்தீங்களா? நான் நல்லா சிகப்பா இருக்கேனா இல்ல கருப்பா இருக்கேனா? எனக்கு என்ன தெரியும், நமக்கு எல்லாம் ஒரே நிறம் தானே. சொல்லுங்களே. நீங்க நல்லா சிகப்பா நல்லா கருப்பா மாநிறமா? கருப்பா சிகப்பா மாநிறமா ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. நீங்க எப்படினாலும் எனக்கு பிடிச்சிருக்குங்க. ஏன் என்னை சோதிக்கிறீங்க? நீங்க இல்ல சோதிக்கிறேன், நான் உங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் நீ பிடிக்குமா இல்லையான்னு. நீங்க கண்ணாடி பாத்துருக்கீங்களா இல்லையா? ஏங்க பாத்திருக்கீங்க. அப்புறம் திரும்ப திரும்ப என்கிட்ட கேட்டுட்டே இருக்கீங்க. நீங்க ஏன் என்னை பார்த்து பேசவே மாட்டேங்கிறீங்க? பாத்துக்கிட்டு தான் இருக்கேன், உங்களுக்கு தான் தெரியல. இல்ல நீங்க என்னை பார்த்து பேசவே இல்லையே. நான் யாரையுமே பாக்குறது இல்லையே. இப்படி ஒரு ஆண்மகனை தான் நான் எதிர்பார்த்தேன். எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, உங்களுக்கு என்னை பிடிச்சிருக்கா? என்ன இது? என்ன தேவை? ஒண்ணும் இல்ல அது. நான் உங்களை மாமான்னு கூப்பிடவா இல்ல அத்தான்னு கூப்பிடவா? நீங்க சாமான்னு கூப்பிட்டாலும் சரித்தான், மாமான்னு கூப்பிட்டாலும் சரித்தான், நம்ம அதுக்கு பத்தி கவலை. என்னமோ சொன்ன மாதிரி கேட்டுச்சு. அது ஒண்ணும் இல்லைங்க, உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ எனக்கு கூப்பிடுங்க. வந்ததுல இருந்து இந்த கண்ணாடி போட்டிருக்கீங்க, கொஞ்சம் கலட்டினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அழகா இருப்பீங்க. கலட்டினா என்ன போட்டா என்ன எல்லாம் ஒண்ணுதானே. அச்சச்சோ, இவ்வளவு அழகா. எனக்கு தான் அப்படி தெரியுது. என்ன வித்தியாசமா தெரியுது அண்ணா? வித்தியாசமா தெரியுதா? என்னம்மா, அவர் கண்ணு ரெண்டு முனை உருண்டு இங்க நிக்குது அண்ணா. கிடையாதுமா, நீ தப்பா புரிஞ்சுக்கிற. உன்னை ரொமான்டிக்கா பாக்குறாரு, சைட் அடிக்கிறார். போடா உள்ள போடா. ஐயோ, இவன் உலகத்திலேயே அறிவாளியா. எனக்கு உங்களை பிடிச்சிருக்கீங்க. நல்ல வேலை சிக்குனான் சிவனாண்டி. இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்க கல்யாணம் பண்ணா நீ ஏமாத்த மாட்டீங்கல்ல? நீங்க என்னை விட்டுட்டு தனியா மட்டும் நின்றாதீங்க. எப்பயுமே உங்களை விட்டு நகரவே மாட்டீங்க. நான் அப்புறம் திரும்ப உங்களை தேடி பிடிக்கிறது ரொம்ப சிரமம். ஓடி பிடிச்சி விளையாடுவோமா? அந்த விளையாட்டுலாம் வேணாம். ஓடிட்டு அப்புறம் நான் இன்னைக்கு பிடிக்க நானு உட்காந்து விளையாடுவோமா? உட்காந்து கையை பிடிச்ச மேனிக்கு விளையாடணும். ஏன் கையை விட்டா என்ன? கையை விட்டோம்னா நல்லா தான் இருக்கும். என்ன சொல்றீங்க? நான் உங்களை எப்படி நினைக்கிறேன் தெரியுமா? எப்படி நினைச்சிருக்கீங்க? இனிமேல் என் வாழ்க்கையில பாதி நீங்க தான், பாதி நான். சரி சரிபாதியா? மாமா ஒரு குவார்டர் வாங்கினா கூட ஆளு கட்டிங் சாப்பிடணும். ஐயே, நான் தண்ணி எல்லாம் அடிக்க மாட்டேன். எனக்கு நான் மட்டும் அடிக்கவா சொல்ல, சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். ஐயோ, என்ன தண்ணி அடிக்கிற ஆளை சொல்லிட்டே எங்க போனீங்க? இங்க வாங்க. நல்ல வேலையா போச்சு. இனி பிரியாமல் நீ பாதி நான் பாதி. நீ பாதி நான் பாதி கண்ணே, அருகில் நீ இன்றி தூங்காது கண்ணே. நீ பாதி நான் பாதி கண்ணே, அருகில் நீ இன்றி தூங்காது கண்ணே. நீ இல்லையே இனி நான் இல்லையே, உயிர் நீயே. நீ பாதி நான் பாதி கண்ணே, டம் 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 டம். அருகில் நீ இன்றி தூங்காது கண்ணே.
வாழ நினைத்தால் பாசம் திறக்கும் வேடந்தாங்கள் காணப்பறவை பாட நினைத்தால் கையில் வருமே பருவ பாடல் பொட்டுக்கொரு அர்த்தம் இருக்கும் உன்னாலே மெல்லச்சிரிக்கும் உனக்கு நகரத்தினங்கள் அள்ளித்திருக்கும் தன்னாலே சுகமானது இது சுமையானது உயிர் நீ பாதி நான் பாதி கருணே கண்ணே அருவி தூங்காது கண்ணே. இடது விழியில் தூசி விழுந்தால் பலது விழியும் கலங்கி விடுமே இருட்டில் கூட இதையும் நிழலாம் இறுதி வரைக்கும் தொடர்ந்து வருவே சொர்க்கம் இருக்கு ஒரு பொன்னுலகம் பெண்ணுருவில் பக்கம் இருக்கு உன்னாலே இந்த மனம்தான் உன் மன்னன் அவன் வந்துலவும் அந்த மனம்தான் கண்ணாலே சுமையானது இது சுகமானது உயிர் நீ பாதி நான் பாதி கண்ணே அருகில் நீந்தி தூங்காது கண்ணே நீ இல்லையே இனி நான் இல்லையே உயிர் நீ பாதி நான் பாதி கண்ணே அருகில் நீந்தி தூங்காது கண்ணே. என்னங்க நான் ஒன்று சொல்லட்டுமா? சொல்லுங்க மாமா. நான் உங்கள் வீட்டை இந்த கையை விட்டுட்டு பேசுறேன். விட்டுட்டா பிடிக்க முடியாதுன்னு பார்த்தேன். அது இல்லை, நான் உங்கள் வீட்டை சுற்றி பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் நான் ஒன்று செய்வேனா, என்னது? நான் 2 கண்ணையும் மூடிக்கவேனா. நீங்கள் என்னை கண்ணை மூடிட்டு கையை பிடிச்சிட்டு ஒவ்வொரு ரூம்பா கொண்டு போய் காட்டுவீங்களா? அதுக்கு நீங்க கண்ணை திறந்துக்கிட்டே வரலாமே. ரெண்டும் ஒன்று தானே. என்ன சொல்றீங்க? அதை விடுங்க, இது ஒரு விளையாட்டா வச்சுக்கிறோம். நான் சொல்லி கூட்டிட்டு போகவா? வாங்க நம்ம போவோமா? நான் கண்ணை மூடிக்கிறோனா? நான் கையை பிடிச்சு கூட்டி போவா? ஆமா ஆமா ஆமா. இந்த இருக்கிற இதுதான் ரூமா? எங்க இருக்கு? இருக்குண்டா. இந்த உள்ள இருக்கிறது பெட்ரூம். அங்க படுக்கலாம், தூங்கலாம், இது பாத்ரூம். அதுல உட்காரலாம், பேரலாம். எப்பா அழகு சுந்தரா, என்னடா பொண்ணு மாப்பிள்ளை பேசுறேன் எம்புட்டு நேரம் பேசுறாங்க. நானும் உங்க அப்பாவும் கூட இப்படி பேசுனது இல்ல. சின்ன சிறுசுமா தான் இருக்கு. அதெல்லாம் அடே அடே, கல்யாணத்துக்கு முன்னாடி அப்பெல்லாம் இருக்க கூடாது. சீக்கிரம் கூப்பிடு, மணியாச்சு. என்னடி இங்க வா. நல்லா ஆயி மாதிரியே கிடந்துக்கிட்டு அலையிறிய. அம்மா அம்மா, எனக்கு அவர் ரொம்ப பிடிச்சிருக்கு. அடியே அடியே, எப்பமா கல்யாணம் பண்ணி எம்புட்டு நேரம் நீ பேசுவ? எதை வந்தாங்களா, நல்லா இருக்கீங்களா, அப்படி இப்படி பேசணுமா? என்ன என்னை யாருமே இன்ன வரைக்கும் தொட்டது கூட இல்லையா? ஐயோ, அப்புறம் அப்பெல்லாம் இல்லம்மா. அவர் நானே மாப்பிள்ள வராரு. நான் வீட்டெல்லாம் நல்லா சுற்றி பார்த்துட்டேன். சரி, உங்க தங்கச்சி மனசு விட்டு பேசிட்டேன். எப்படி பிடிச்சிருக்கா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மாப்பிள்ள தங்கச்சி சொல்லிருச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கு. மாப்பிள்ள, அத்தை, என் பொண்ணு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்க. அப்ப இந்த முகூர்த்தத்திலே கல்யாணம் வச்சிருவோமா? அப்பா வரட்டுமே, அதுக்கப்புறம். அப்பா என்னடா நான் சொன்ன அப்பா கேட்பாரு. அட இருடி, எனக்கு மேல இப்படி கிடக்குற அரிப்பு வந்துருச்சு. குடும்பமே இப்படித்தானா? தங்கச்சிக்கு அரிப்பு வந்துருச்சு. சரி சரி, ரொம்ப இருடா, அதான் வெளில சொல்லக்கூடாது. மாப்பிள்ள, இந்த முகூர்த்தத்திலேயே நீங்க என் பொண்ணை கட்டிக்கங்க, உங்க தங்கச்சி என் புள்ள கட்டிக்குவாரு. ஓகே அத்தை. அப்ப அட இருந்து தொலையண்டி, அப்படிதான் நம்மன்னு இருக்கும். கொஞ்ச நேரம் இரு. அந்த தொலைக்கு தான் அவசரப்படுது, இருந்து தொலை. மாப்பிள்ள, வேற ஏதாவது நிறைய குறை இருந்துச்சுன்னா சொல்லிருங்க. நமக்கு நிறையும் தெரியாது, குறையும் தெரியாது. எது நிறைஞ்ச மனசு அந்த மாதிரி. சரி, அப்ப ஒண்ணு பண்ணுவோம். மாப்பிள்ள போயிட்டு வரட்டும். ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி கை நினைக்க கூடாது, அதுதான், வேற ஒண்ணும் இல்ல. இல்லக்க, இப்ப இன்னைக்கு இந்த டயத்துல நாங்க அன்டயத்துல வண்டி ஏறி போறதுக்கு சிரமமா இருக்கு. ஒரு நாள் நீங்க நம்ம வீட்டுல ஆமாமா. அடியே, கல்யாணத்துக்கு முன்னாடி பஸ் இல்லமா அவங்க ஊருக்கு. தனித்தனியா தங்கறதே தப்பு. எல்லாரும் ஒரே
இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். அம்மா. உனக்கு மாப்பிள்ளை இருக்காரு, என் மவனுக்கு மருமக இருக்கு, நான் தனியா கிடக்கணுமா? நீங்க ஏத்த கவலைப்படுறீங்க? என்ன மாப்பிள்ளை சொன்னீங்க? நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? நான் இருக்கணும் இல்லையா? எது? அப்புறம் எங்க அப்பா எதுக்கு இருக்காரு? அவர் இருந்தா பரவாயில்ல. இல்ல அவர் சொல்றாரு ஆம்பளை இல்லாதவடின்னு பயப்படாதீங்க, நான் என் இருக்கேன். தங்கச்சி இருக்கு. நான் மட்டும் இல்ல, ஒரு வயசு பிள்ளை என் தங்கச்சி, நான் இருக்கேன். ஒரு வயசு பிள்ளை தங்கச்சி. ஒன்னா படுப்போம். ஒன்னா படுப்போம். நான் அங்கேயே படுத்துருவா. என் தங்கச்சி எங்க? இருக்கு மருமக. அம்மாடி குனிஞ்ச தலை நிமிராத மருமக. தங்கச்சி ஆத்தி. யாரு கூடயும் படுக்க மாட்டேன். ஏதே தங்கச்சி உண்மையிலேம்மா தங்கச்சி இல்லைன்னா அவருக்கு தூக்கமே வராது. ஏப்பா மாப்பிள்ளை எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் இருப்பாரா? இல்ல அவர் அந்த அளவுக்கு ஒரு இலகுன மனசு. மாமியாரையும் விட மாட்டேங்கிறாரு, தங்கச்சி. எல்லாரும் பொதுவா பாக்குறாரு. சரி நான் இப்ப எங்க படுக்கட்டும்? இங்கதான் படுக்கணும். அம்மாடி வாடா. அந்த பாரு செல்லமா வளர்த்தது என்ன வேலை பாக்குது பாரு. ஏய், அது அடுத்த மாசம் படுத்துக்கலாம் வாங்க. மாப்பிள்ள பாயில படுத்துக்கிறீங்களா சும்மா தலையில படுத்துக்கிறீங்களா? ரோட்லயே படுத்து பழகணும். அழகு சுந்தரம், யாரு கூட வேணாலும் படுக்கட்டும், நீ பக்கத்துல இல்லனா எனக்கு தூக்கமே வராது. அம்மா உங்க மருமையை பக்கத்துல இல்லைன்னா எனக்கும் தூக்கம் வர மாட்டேங்குதுமா. அம்மா ஆனாலுக்கு அவங்க பிரச்சனையை சொல்றீங்க, என் பிரச்சனையை நான் யார்கிட்ட சொல்றேன்? அவரை என் கூட தூங்க வைக்க மாட்டேங்கிறீங்க, நான் என்னத்தை பண்ணணும்? அம்மா நீங்க கவலைப்படாத, பின்னாடி என்னது பின்னாடி என்ன பிரச்சனை பாத்துக்கிறேன். தூக்கத்துல மேல கால கிலோ போடுவேன். சங்கடப்படாதீங்க. என்ன மாப்பிள்ள ஆம்பளத்துல என்ன சக்கட்ட விடுங்க. வாயில பாடுறியா? இப்ப வேணாம். அம்மா இல்லாம வளர்ந்த பிள்ளைய அந்த நினைப்பு வந்துருச்சு தூக்கத்துல. எனக்கு ராத்திரி 12 மணி ஆனா என் புருஷன் இதை பார்க்கலன்னா தூக்கமே வராது. அம்மா நானும் அவரை பார்க்க படுத்து தொலைடி. எங்கேயம்மா கையை வச்சு அமுக்குறேன். மாப்பிள்ள அதுக்குள்ளேயோட குடும்பத்தோட தூங்கிட்டீங்க. அங்க வர சங்கத்துல ஒரு சில துணி இருக்கோம். மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள? சூச்சு கொசுவா அதெல்லாம் மாப்பிள்ள உச்சா கண்ட கொண்டே சொருவிடுச்சு. அதுக்குள்ளயுமா நானும் சொருகலான்னு தான் பாக்கிறேன். எதுல தூக்கத்தை நான் சொன்னேன். மாப்பிள்ள வாங்க போயா உன்னை எழுப்ப முடியாது. எனக்கு கணக்கா ஒரு ஸ்டெப்பு கணக்கு பண்ணி கூட்டிட்டு போ. இவ்வளவுதானே, நான் சொல்ற மாதிரி கேட்டுங்க. திரும்புங்க. 1 ரொம்ப அகலமா வைக்கிற உள்ள இருக்க. ஓஹோ என் உடம்புக்கு அதிகம் தான். 1 2 3 அவ்வளவுதான் பாத்ரூம். சரி மாப்பிள்ள. சும்மா சும்மா எழுப்ப கூடாது. சரி மாப்பிள்ள. மாப்பிள்ள நான் வர்றேன் மாப்பிள்ள, நீ பாரு. அதே 3 ஸ்டெப் தான். ஆமா அண்ணே. தங்கச்சி தூங்கிட்டியா? 1 2 3 சிங்கம்டா. மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டே கண்ணு தெரியாம சுத்தினவி நீ. இதுல பெரிய மேட்ர கணக்கா வந்தேன் பாரு. ஐயா எப்படி ஆளுனா அப்பா நினைக்கிற மாப்பிள்ள. என் புருஷன் கூட என்ன இப்படி பிடிக்கும். எம்மா என் கருப்பு போச்சு, என் கருப்பு போச்சு, என் கருப்பு போச்சு. எப்பா அழகு சுந்தரா, உங்க அப்பா கூட என்ன இப்படி நெஞ்சோட நெஞ்சா அணைச்சது இல்லையே. ஐயோ இருமா, ஆனா செய்யறேன் செஞ்சுட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி. எப்பா எப்பா என்னடா மாமியாருக்கு வித்தியாசம் தெரியல, வந்து இப்படி பண்ணிடுறாப்ல. எம்மா கைவிடு மாப்பிள்ள, நீ பெரிய கில்லாடி. செய்யறேன் செஞ்சுட்டு வெளியில தெரியாம ஒண்ணு தெரியாம இருக்கிற. என்னதான் பண்ண நான் நினைச்சேன் எங்க அம்மா மேல காலத்துக்கு போட்டா. எப்பா ஏடா வெளியில என்னடா சத்தம்? என்னன்னு பாரு. இந்த வர தபால் வந்துருக்கு. என்னன்னு பாரு, சீக்கிரம் பாரு.
தந்தி 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 தந்தியோ தந்தி தந்தி. ஏ அப்பா புடிச்ச புடியில இடுப்பு வலி ஏற்கனவே அப்படித்தான் இருக்குது. என்னடா ஏ அட என்னடா என்னாச்சு என்னடாச்சு என்னாச்சு தந்தியில வெறும் எழுத்தா போட்டிருக்கு. என்ன டேய் அட படிச்சு சொல்லடா. அப்பா போனால ஏய் மாப்பிள்ளைட்ட கூட மாப்பிள்ளை சொல்லட்டும் அடிச்சவருங்கற நீ வாடிக்கிட்டு நீ கொண்டா இத அவட்ட கொடுத்து படிக்க சொல்லு. இந்தாங்க மாமா இத படிங்க மாமா. என்ன மாமாவா? இந்தாங்க மாப்பிள்ளை படிங்க. கட்டி பிடிக்கிறா எல்லாம் பிடிக்கிறீங்க இத படிச்சு சொல்லுங்க. மாப்பிள்ள மாப்பிள்ள பணத்தை காப்பாத்து மாப்பிள்ள நல்லா இருப்ப. என்னடா ஏன் அட என்னடா தந்தி வந்துருச்சு எனக்கு பதங்குது. ஒரு நாள் இருக்கு. எங்க அப்பா வெளிநாட்டுல இருக்காருன்னு சொன்னேன்ல, ஏதாச்சும் அடிச்சு விடு மாப்பிள்ள, உன்னை நம்பி தான் இருக்கிறேன். வெளிநாட்டு இருக்கவனுக்கு எப்படி அடிச்சு விட முடியும்? ஐயோ, ஏதாச்சும் முயற்சி பண்ணி சரி சமாளிச்சிரு மாப்பிள்ள. என்ன தங்கச்சி பிடிக்க சொல்லு. என்னது தங்கச்சி என்னது ஐயா என்ன ஆங்கறாரே பெரிய படிப்பு. மை காட் என்ன அண்ணா என்னாச்சுன்னா மை காட். என்ன மை காட்னா மைக் அவுக்க விடாது. உங்க அம்மாவை இரும்பாக்கிக்க சொல்லு. எதா அது எதமா மனச திரும்ப ஆக்கிக்கலாம். என்ன கேளுடா. வெளிநாடு போன உங்க அப்பா செத்து போயிட்டாங்க. எனக்கு ஒரே ஒரு புருஷன் தானே இருந்துச்சு. எல்லாத்துக்கும் ஒரு புருஷன் தாமா இருக்கும். ஆனா நான் என்ன நானும் எத்தனையோ கேதத்துக்கு போயிருக்கிறேன். கொல்லி வைக்கிற மயனை கட்டி இந்த பிடிச்சி பூவு எனக்கு எதுக்கு? என் புருஷனே போனதுக்கு அப்புறம் இனிமே இதெல்லாம் எனக்கு என்னத்துக்கு? ஐயோ நான் புருஷன் இல்லாம இருக்கவே மாட்டேன். என்ன என்னங்க? ஆவி ஆவி அம்மா என்ன கீழே விழுந்து புடுக்குது எல்லாத்தையும். நீங்க இருக்கையிலே நான் பூவை தூக்கி போட்டுட்டேன்னு. ஐயோ நீங்க இருக்கையில செத்து போயிட்டீங்க. இருடி ஏய் இருடி என்னங்க? பதறாத. ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ணணும் போல இருக்கே. அம்மா இரு இரு என்ன நடந்துச்சுங்க? நீ இன்னும் சாகலையாப்பா? அடி உன் வாயில. என்ன என்ன புள்ள உன்னை தான் நான் செல்லமா வளர்த்துக்கிறீங்க, சாக சொல்றேன். உங்க மருமகன் அப்பா அப்படி படிச்சு சொன்னாரு. நான் தந்தி அனுப்புனது யாரு? தந்தி அனுப்பிடலாம். ஆ. அத நீங்க இப்ப சொன்ன மாதிரி மாப்பிள்ளை பார்த்தனா மாப்பிள்ளை படிச்சு சொன்னதால அப்படி. அப்ப என்ன எதுக்கு தந்தி அனுப்பினீங்க? இதுல நான் என்ன எழுதியிருக்கேன்னு எல்லாரும் படிச்சு பாத்தீங்களா? நீ படிச்ச புள்ள தானே? ஆமாப்பா. இது ஏன் உன் அண்ணன் கொடுத்த? அங்கே அது யாரு? அது மாப்பிள்ளை எனக்கு பார்த்த நீங்க மாப்பிள்ளை. சொன்னீங்கல்ல ஆ. தங்கச்சிக்கு மாப்பிள்ளை ஆமா பார்த்துருக்கிறேன். ஒன்னு எடுத்தா ஒன்னு இலவசம். அது எனக்கு அது யாரு? எனக்கு மருமக மருமக என்ன ஒன்ன மாதிரியா இருக்கு? அதனால தான் மருமக. அது சரி. ஆஹா இது ஏன் மாப்பிள்ளை கண்ணாடி போட்டிருக்காரு? அது வெயில் காலம் இல்ல, கண்ணு குளுகுளுன்னு இருக்கணும். அப்படியே பக்கத்துல வர சொல்லு. வாங்க மாப்பிள்ளை வாங்க. எங்க அப்பா வந்திருக்காரு. நல்லா இருக்கீங்களா? நான் இங்கே இருக்கேன். தெரியுமாம்மா? தெரியுமா? என்ன ஏற்கனவே பார்த்துருக்கீங்களா? இல்ல வணக்கம் ஒரு மரியாதை. அப்பா அம்மாலாம் நல்லா இருக்காங்களா? யாருக்கு? உங்களுக்கு? அம்மம்மா. என்னடா பாட்டு இது? சரி 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 சரி. இல்ல இல்ல அது அம்மாவை நினைவுபடுத்தணும்னு அந்த ஃபீலிங். அம்மா அம்மா இல்லையா? அப்பா இருக்காங்களா? சரி 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 அழுகாதீங்க 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 அழுகாதீங்க. சொத்து சுகமெல்லாம் சில்ற நீங்க சொன்ன மாதிரியே நேர்கொண்ட பார்வை, சங்கீத ஞான பாட்டு, என் பிள்ளை நல்லபடியா வச்சு பழக்கம். அது சரி. இந்த தந்தியை நீங்க தான் மாப்பிள்ளை படிச்சீங்க? ஆமா. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நான் வந்து ஆர்எம்டிசி, பிஆர்சி, டிஆர்சி, நக்கீரன், ஏடிசி, குமுதம். என்னங்க? இல்ல இந்த மாதிரி பஸ்ல போய் வெளிநாட்டுல போய் வெளியூர்கள்ல போய் படிச்சேன். சரி சரி. இதுல நான் என்ன எழுதியிருக்கேன்னு படிச்சு சொன்னீங்க நீங்க? இல்ல சொல்லுங்க மாப்பிள்ளை. சொல்லுங்க மாப்பிள்ளை. மாப்பிள்ளை சொல்லுங்க. நீங்க இல்ல சொல்லி அது என்னது? நீங்க இறந்துட்டீங்கன்னு இல்ல 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 நான் எழுதியிருந்தது தமிழ்ல எழுதியிருந்தா மாப்பிள்ளைக்கு புரிஞ்சிருக்கும். ஆங்கிலத்தில் எழுதினதுனால புரியல. அப்படித்தானே மாப்பிள்ள? தமிழ்ல டபுள் எம்ஏ. மாப்பிள்ளைய கொஞ்சம் சோதனை பண்ண வேண்டியிருக்கு. இல்லப்பா, பெரும்பாலும் தந்தின்னு சொன்னால அவசகுணமான வார்த்தை தான் வருங்கிற அந்த நிலப்புல சொல்லிட்டாங்க. இருந்தாலும் நான் மாப்பிள்ளைய கொஞ்சம் சோதனை பண்ணணும். பண்ணுங்க சீக்கிரம் பண்ணுங்க. மாப்பிள்ளை நான் என்ன நேரத்தில் சால்வை போட்டிருக்கேன்? சால்வை சால்வை நான் என்ன நேரத்தில் போட்டிருக்கேன்? சால்வை போட்டிருக்கீங்களா? சால்வை போட்டிருக்கீங்களா?
என்ன நிறம்? கருப்பு. கருப்பு. ஐயோ அண்ணே, உண்மை உண்மை உண்மை. கருப்புல போட்டா நல்லா இருக்கு. இல்ல இல்ல, மாப்பிள்ளை கண்ணாடி போட்டிருக்கிறதுனால அது கருப்பா தெரியுது. கண்ணாடியை கழட்டிருங்க, கண்ணாடியை கழட்டுங்க. கலட்டினாலும் அப்படியே தானே இது. இருக்கட்டும். இது எத்தனை? ஏகம் ஏகம். இது எத்தனை? இது எத்தனை? ஒன்றே குலம் என்று பாடுவோம். டேய் இருடா. அது என்னம்மா ஒன்று காமிச்சிட்டு என்னன்னு கேட்டா நக்கல் பண்ற மாதிரி. மாப்பிள்ளை இது எத்தனை? இரண்டு மனமே. ரெண்டு மாமா. என்ன மாமா என்ன அசிங்கப்படுத்துறீங்களா நீங்க? என் கம்பை கொடுங்க, நான் போறேன். கோபப்பட கோபப்பட கோபப்படாது. சரி, கம்பு எது கேக்குறீங்க? என்னை அடிக்கவா? ஆ. அது இது எத்தனை? மூன்றெழுத்தில் என் மூச்சு. மூணு 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 மூணு. இன்னமும் எனக்கு சந்தேகமா இருக்கே. மாப்பிள்ளை நீங்க ஏன் மூஞ்சியே பார்க்க மாட்டேங்கிறீங்க? அங்கே யாரை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? எங்க பார்த்தாலும் சரியா சொல்றேனா இல்லையா? அது சொல்றதெல்லாம் சரிதான். என் மோத்த வெக்கம் போல இருக்கு. ஒரு மரியாதை. இது எத்தனை? மாப்பிள்ளை இது எத்தனை? என்ன மாப்பிள்ளை சத்தத்தை காணோம்? ஆமா, கொஞ்சம் கிட்ட வந்தீங்கன்னா பிடிச்சி பார்த்து சொல்லிடுங்க. மாமாவுக்கு பிடிக்கிற அளவுக்கா இருக்குது. சொல்லாதீங்க. இல்ல எல்லாம் உங்க அத்தை. அது என்ன அம்மம்மா அம்மம்மா அம்மம்மானா? சாரி மாமா, நல்லா கவனிச்சேன். நான் உண்மையை சொல்ல போறேன். என்ன ஒரு பிளைண்ட் மாமா. என்னது பிளைடா? ஐயோ, உங்களுக்கு யூஸ் ஆகிறத சொல்லல. இப்பலாம் இல்ல. நான் ஒரு பிளைண்ட், கண்ணு தெரியாத பிச்சைக்காரன். கண்ணு தெரியாத பிச்சைக்காரனா? என்னையும் என் தங்கச்சியும் உங்க மகன் நான் கூட்டி வந்து உன் தங்கச்சியை நான் கட்டிக்கிறேன். என் தங்கச்சி என்ன சொன்னேன் நான் உனக்கிட்ட? நீங்க என்ன சொன்னீங்க? மாப்பிள்ளை நேர்கொண்ட நல்லா பாடக்கூடியவரா இருக்கணும். ஆமாம்மா, அதுலதான் வில்லங்கமே இருக்கு. மாப்பிள்ளை சங்கீத வித்துவானா இருக்குன்னு சொன்னேன். இருந்த மலை அப்புறம் உடச்சு தாங்க சும்மா இருப்பான். மாப்பிள்ளை கிட்ட நிறைய சில்லறை புழங்கணும்னு சொன்னேன். இருக்குல்ல சில்லறை சில்லறை. அம்மா டப்பால இந்த சில்லறை அங்கம்மா. நல்ல வேலை, தங்கச்சி விட்டு உண்டியல்ல கிடக்கிறதெல்லாம் குளிக்க பாத்துற போறாரு. அப்பா இந்த காலத்துல இது மாதிரி மாப்பிள்ளை கிடைக்கிறது ரொம்ப அபூர்வப்பா. ஒரே பார்வை, ஒரே தங்கச்சியை தவிர யாரையும் பார்க்க மாட்டேன் மாமா. நான் இல்ல உங்க மகளையே முழுசா பார்க்க முடியும். நீ அடுத்தால நான் ஏன் மாப்பிள்ளைக்கு கண்ணு தெரியலன்னா என்ன? உன்னை கண்ணா வச்சு காப்பாத்து. சந்தோஷம். அது மட்டும் இல்ல, வாயை திறந்து பாடுனா அப்படி சங்கீதம் தேனா கூவார். ஆமா ஆமா. அது மட்டும் இல்ல, ஒருத்தர் குறுக்கு வழியில சம்பாதிக்கிறான். எவ்வளவுதான் நேர்மையா உழைச்சி சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாருல, இப்படிப்பட்ட மாப்பிள்ளை அடிமைத்திலிருந்து கத்தணும் மாமா. அம்மா தாயே. ஆஹா ஆஹா. அண்ணன் தங்கச்சினா இப்படி தாயா இருக்கணும். அம்மா மேலையும் தாய் மேலையும் எவ்வளவு பாசமா இருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். என்ன சொல்றேன்னா, நல்ல நேரத்திலேயே நீ சொல்றத பார்த்தா விருதுநகர் பஸ் ஸ்டாண்ட்ல நம்ம குடும்பத்தோட சேர்ந்து பிச்சை எடுக்கலாம் சொல்றேன். அப்படி இல்லங்க, ஒண்ணு மாப்பிள்ளை கையை பிடிச்சி வச்சிருங்க. சரி, மாப்பிள்ளை எனக்கு பிடிச்சிருக்குது. பொண்ணு, என் பொண்ணு உங்களுக்கு பிடிச்சிருக்கா மாப்பிள்ளை? அது பிடிச்சிருந்தா என்ன, பிடிக்காட்டி என்ன? அது பிடிச்சிருக்கு, சேர்த்து வைங்க. ரெண்டு பேரும் நல்லா ஒற்றுமையா இருக்கணும். என்னங்க ஒற்றுமைனா ஒற்றுமை எப்படி? இணை பிரியாத ஒற்றுமையா இருக்கணும் ரெண்டு பேரும். ஆமா. நான் கை விடவே. எப்படி கை மாறுச்சு? இந்த ஆள் அப்பையில இருந்து அம்மாவே போட்டு அமுக்குறாம்பா. உடம்பு வாங்க அப்படி. சின்ன பிள்ளைங்க கை உருகிக்கிச்சு போல இருக்கு. என்னை கையை விட்டுட்டு போய் நீங்க கூட என்னைய போட்டு அது போகட்டும். மாப்பிள்ளைக்கு பஞ்சம் இல்லாம சேர்ந்துருச்சு. தள்ளிடி அந்த பக்கம். ஒண்ணு வாடா அம்மாடி மருமவள, நீ வாடா அப்படி, நான் சேர்த்து வைக்கிறேன். ரகசிய ஸ்நேகிதனை என்னைக்குமே இணை பெரியாம 16 வச்சு இது மாதிரி பொண்டாட்டி எல்லாருக்கும் அமையணும். என்ன கைய கொண்டு அங்கே விட்டுட்ட? எங்கடா போய் தொலைஞ்ச? வாமா அப்படி. உன் புள்ளதான் நல்ல புள்ளையாச்சே. கேப்ல வச்சு விட்டாரு. வாங்க மாப்பிள்ளை. நீர் அடிச்சு நீர் விளக்குமா? இந்த உலகத்துல ஊனம்ங்கிறது மனசுலதான் இருக்கே தவிர உடம்புல கிடையாது மாமா. கண்ணு இல்லாதவனெல்லாம் குருட்டு பயல இல்ல,
கல்வி அறிவு இல்லாதவன் தான் குருட்டு பயல். அது மாத்திரம் இல்லை மாமா, சுவிட்சை போட்டால் லைட் எரியும், லைட்டை போட்டால் சுவிட்ச் எரியுமா? ஆஹா, பைப்பை திரும்ப தண்ணி வரும், தண்ணியை திரும்ப பைப்பு வருமா? ஒவ்வொருத்தரா சொல்லுமா? மாப்பிள்ள நீங்க சொல்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சோத்த தின்னா பிய வரும், பிய தின்னா சோறு வருமா? ஒரு நாளைக்கு சாப்பிட்டு பாருங்க மாமா. பீடியை குடிச்சா புகை வரும், புகையை குடிச்சா பீடி வருமா? செருப்பை நம்ம போட்டு நடக்கலாம், நம்மள செருப்பு போட்டு நடக்குமா? செருப்பால நம்மள அடிக்கலாம், ஆனா நம்ம செருப்பு அடிக்க முடியுமா? மாமா, இந்த உலகத்துல எல்லாரும் ஒற்றுமையா இருக்கு, எல்லாரும் நல்லபடியா வாழணும். எங்களை பெற்றும் கையோட கொண்டு விட்டுறீங்களா? ஆமா, அதெல்லாம் அங்க 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 போங்க. இதுவரையிலும் எங்களுடன் சேர்ந்து நீங்களும் சந்தோஷமாக இருந்தீர்கள். இதுவரையிலும் நாடகத்தை கண்டு களித்திட்ட நமது ரசிக பெருமக்களுக்கும் கிராம பொதுமக்களுக்கும் மற்றும் விழா குழுவினர்களுக்கும் இளைஞரணி நட்பணி மன்றத்தார்களுக்கும் மற்றும் மகளிரணி நட்பணி மன்றத்தார்களுக்கும் எங்கு சிறந்த முறையில் ஒளியன் ஒளி அமைத்து கொடுத்துட்டு என்ன பேருப்பா காளிதாசன் ஒளிபெருக்க நிறுவனத்தார்க்கும் மற்றும் எங்களையெல்லாம் உலகமெங்கும் யூடியூப் சேனல் மூலியமாக ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கும் மாயக்குளம் மாதவன் அன்னார் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். என்ன பாட்டுனே பாட அண்ணே, என்ன பாட்டு பாட? சரி பாரு அடிச்சாலும் வெறுக்காத தந்தாய் மகனை குடிச்சாத்தானே வெறுக்கிறா. காலு நொண்டியானாலும் காப்பாத்தும் கொண்டாட்டி புருஷனை குடிச்சாத்தானே வீட்டை விட்டு ஒதுக்குறான். இந்த உள்ளத தெரிஞ்சு உண்மையை புரிஞ்சு நடந்துக்கப்பா. குடிச்சா ஊருல நாட்டுல உனக்க போதும் மதிப்பிருக்கா. மரத்து மேலே ஏறி பதனி இறக்க போறேன். பானை நிறைஞ்சு கீழே பாழா போகுதே. ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன், ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன், 50 செம்மறி ஆடு வச்சிருந்தேன். அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன், 5-6 ஏக்கர் நெஞ்ச வச்சிருந்தேன். 4 மரசே நெல்லு வச்சிருந்தேன், நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன். அத்தனையும் போச்சே குடியால் எந்த நிலையாச்சே, அத்தனையும் போச்சே குடியால் எந்த நிலையாச்சே. குடிதான் வேண்டாம் அப்பா, குடும்பம் கட்டு போகும். குடிதான்
உடலும் தானே வெந்தது, கைகால நடுங்குது, தெரு நாயி கூட சிரிக்குது. ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 50 செம்மறி ஆடு வச்சிருந்தேன். சொகமாயிருக்கு முன்னே சொர்க்கத்துக்கு போவோம். சொகமாயிருக்கு முன்னே சொர்க்கத்துக்கு போவோம். புதுசா குடிக்கையிலே மேலே பறந்தேன், நான் மேலே பறந்தேன். இருக்கிற விஷம் இதப்பா இருக்க இருக்க கொல்லும் என்றே சொன்னாங்க, நானும் மறந்தேன். குடிகார பிள்ளையெல்லாம் நாதியத்து கிடக்குதப்பா, நாடி நரம்பு எல்லாம் அருந்து இங்கே தொங்குதப்பா. வள்ளுவன் காந்தி சொன்ன வார்த்தைகளை மதிக்கிறேன். வள்ளுவன் காந்தி அண்ணா பெரியார் சொன்ன வார்த்தைகளை மதிக்கிறேன். இனிமே யாரும் குடிக்க வேண்டாம்னு படிக்கிறேன். ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 50 செம்மறி ஆடு வச்சிருந்தேன். அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன், 5-6 ஏக்கர் நஞ்சு வச்சிருந்தேன். 4 மரசு நெல்லு வச்சிருந்தேன், நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன். அத்தனையும் போட்டு குடியால் விளையாட்டு, அத்தனையும் போட்டு குடியால் விளையாட்டு. ஒரு பழைய பாடல் ஒன்று பாடிட்டு நிறைவேற்றுவோம். கடவுள் ஏன் கல்லானான், மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. கடவுள் ஏன் கல்லானான், மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. கண்டவன் கண்ணை இழந்தான், அதை கோபித்து தடுத்தவன் சொல்ல இழந்தான். கொடுமையை கண்டவன் கண்ணை இழந்தான், அதை கோபித்து தடுத்தவன் சொல்ல இழந்தான். இரக்கத்தை நினைத்தவன் என்னை இழந்தான். இரக்கத்தை நினைத்தவன் பெண்ணை இழந்தான். இங்கு எல்லோருக்கும் நல்லவன் தன்னை இழந்தான், எல்லோருக்கும் நல்லவன் தன்னை இழந்தான். கடவுள் ஏன் கல்லானான், மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி, அது நீதி தேவனில் நரசாட்சி. நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி, அது நீதி தேவனில் நரசாட்சி. அத்தனை உண்மைக்கு அவன் சாட்சி, அத்தனை உண்மைக்கு அவன் சாட்சி. அக்கரங்கத்தில் வராது அவன் சாட்சி, அரங்கத்தில் வராது அவன் சாட்சி. கடவுள் ஏன் கல்லானான், மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. அது செயல் செய்தவன் புத்திசாலி, அதை சகித்துக் கொண்டிருந்தவன் குற்றவாளி. சதி செயல் செய்தவன் புத்திசாலி, அதை சகித்துக் கொண்டிருந்தவன் குற்றவாளி. உண்மையை சொல்பவன் அதிகாரமே, உண்மையை சொல்பவன் அதிகாரம். இது உலகத்தில் ஆண்டவன்
அதிகாரம் கடவுள் ஏன் கல்லான் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே கடவுள் ஏன் கல்லான் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே ரகுபதி ராகவ ராஜா ராமதி பவன சீதாராம் ரகுபதி ராகவ ராஜா ராம் பதித்த பவன சீதாராம் ரகுபதி ராகவ ராஜா ராம் பதித்த பவன சீதாராம் சீதாராம் ஸ்ரீலட்சுமி சங்கராசாமிகள் நாமும் வாழ்க வாழ்க ஸ்ரீ ஆஞ்சநேய மூர்த்திக்கு ஜெய்.